சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் ஷார்ஜாவிலிருந்து புலன் உறுப்புகளின் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க நம்மோடு ஆழியாறு இணைய வழி இணைப்பில் இணைந்திருக்கும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி டாக்டர் தவமணி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு அம்மா அவர்களை பற்றிய அறிமுக உரையை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஷார்ஜாவை சேர்ந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் டாக்டர் தவமணி அம்மா அவர்கள் கல்வி தகுதியாக MBBS, GGO, MBA, PhD, MSc இன் யோகா மற்றும் PGDYT என பல பட்டங்களை பெற்றுள்ளார்கள். அம்மா அவர்கள் மருத்துவத் துறையில் 32 ஆண்டுகளாக இந்தியா மற்றும் பல வெளிநாடுகளில் சேவை செய்திருக்கின்றார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் கடந்த 23 ஆண்டுகளாக கைனகாலஜிஸ்டாக பணியாற்றி வருகின்றார்கள். மேலும் அம்மா அவர்கள் விமென்ஸ் ஹெல்த், சில்ட்ரன்ஸ் ஹெல்த், மெடிக்கல் கவுன்சிலிங், ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங், ஸ்கூல் ஹெல்த் சர்வீசஸ் என பல்வேறு துறைகளில் சமுதாய நலன் கருதி விருப்பத்துடன் சேவை செய்து வருகின்றார்கள். இன்முகமும் இனிய சொல்லும் தன்னகத்தே கொண்டுள்ள அம்மா அவர்கள் தற்பொழுது எழுத்தாளராகவும் புதிய பரிமாணம் எடுத்து புத்தகங்கள் சிலவற்றை எழுதியுள்ளார்கள். குறிப்பாக சமீபத்தில் ஷார்ஜாவில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் புக் ஃபெஸ்டிவலில் தான் எழுதிய ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு விமென்ஸ் ஹெல்த் என்ற புத்தகத்தை ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் வெளியிட்டுள்ளார்கள். அம்மாவின் மற்றொரு புத்தகமாகிய ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்த் இஸ் ஃபியூச்சர் வெல்த் என்ற புத்தகத்தை பெற்றோர்களாகிய ஒவ்வொருவரும் படித்து பயன்பெறத்தக்கது. விண்ணலை வழியாக மருத்துவத்தையும் ஆன்மீகத்தையும் இணைத்து பல சிறப்பு சிந்தனை உரைகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்களை புலன் உறுப்புகளின் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் என்ற தலைப்பில் சிறப்பான சிந்தனை உரையை வழங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அருட்காப்பு அருட்பேராற்றல் இருவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையும். இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிந்தனை உரையில நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாசம் நவம்பர் மாசம் வேர்ல்டு ஹெல்த் அவேர்னஸ் டேஸ்ல இருந்து தொடங்கலாம். ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லா நாம ஒரு சிஸ்டமா எடுத்து அந்த சிஸ்டத்தை பத்தின நம்ம சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி நம்ம சிந்திச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரியே எவ்ரி மந்த் நம்ம எப்படி சயின்டிபிக்கா ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும், ஹெல்த் நல்லபடியா பாத்துக்கங்கன்றதுனால சில அவேர்னஸ் டேஸ எவ்ரி மந்த் வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரிதான் இந்த நவம்பர் 14 டயபெட்டிஸ் அவேர்னஸ் மந்த். டயபெட்டிஸ் அவேர்னஸ் டேவும் நவம்பர் 14. இந்த மந்த் ஃபுல்லா அவேர்னஸ் டயபெட்டிஸ் பத்தி. ஏன்னா டயபெட்டிஸ்ன்ற சர்க்கரை வியாதி உலகத்துல அப்படி பரவிக்கிட்டு இருக்குது. அதுலயும் இந்தியால பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா பரவிட்டு இருக்கு. எவ்ரி 3rd to 5th person இஸ் ஹேவிங் டயபெட்டிஸ்ன்ற மாதிரி. சோ இந்த சர்க்கரை வியாதிய தடுக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்றத நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை பத்தின சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். டயபெட்டிஸ் வராம நம்ம எப்படி தடுக்கணும், பை சான்ஸ் டயபெட்டிஸ் வந்தாலும் அதை எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம ஐயோ எனக்கு ஏன் டயபெட்டிஸ் வந்துச்சு அப்படின்ற ஒரு கவலையோட உட்கார்ந்து இருக்காம. ஏன்னா என்ன ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அந்த டிசீஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். அதனால ஸ்ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் நம்ம மேனேஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்னொன்னா நம்ம ஒரு டிசீசஸ்க்கும் வேண்டிய முயற்சி எடுத்து அதை சரியா பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை. அடுத்தது நவம்பர் மாசம் பிளாடர் ஹெல்த் அவேர்னஸ் மந்த் கூட. இப்ப பார்த்தோம்னா ஒரு டிசீஸும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு.
நீங்களே பாருங்க, உங்க உங்க வீட்லயோ இல்ல உங்க ஊர்ல ரோட்ல நடந்தும் போது அந்த காலத்துல டயாலிசிஸ் சென்டர்ஸே இருந்திருக்கல. இப்போ பார்த்தோம்னா சிட்டிலயும் சரி வில்லேஜ்லயும் சரி டயாலிசிஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பிளாடர் கிட்னி இதெல்லாம் அவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கு. நாம பிளாடர் கிட்னிய நல்லபடியா பாத்துக்கணும்னா நல்ல தண்ணி குடிக்கணும் ஃபர்ஸ்ட், நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிடணும், லைஃப் ஸ்டைல நல்லா மேனேஜ் பண்ணணும். ஏன்னா நம்ம பிளாடர் கண்ட்ரோல் பண்றது நிறைய பார்த்திருக்கோம். ஸ்கூல் சில்ட்ரன் கூட ஐயோ எனக்கு இந்த டாய்லெட்ல யூஸ் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்ட்டு காலையில வீட்டுல யூரின் பாஸ் பண்ற பசங்க சாயங்காலம் வீட்டுக்கு வந்துதான் பண்றாங்க. இதே மாதிரி ஆபீஸ்ல ஒர்க் பண்ற சில பீப்புள் கூட அங்க ஆபீஸ் டாய்லெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அடக்கி வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி சில சின்ன 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 விஷயங்கள்ல நாம வந்து சரிப்படுத்தினாலே எவ்வளவு டிசீசஸ் வந்து நாம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த அவேர்னஸ் டேக்கு இன்னும் டீட்டெயிலா அதை பத்தி சொல்றாங்க. அது இல்லாம அர்லி சைல்ட்ஹுட் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் மந்த்தும் இந்த மாசம். ஏன்னா சைல்ட்ஹுட் ட்ராமா வந்து நம்மளுடைய மென்டல் இஷ்யூஸ், பிசிக்கல் இஷ்யூஸ், நம்மளுடைய மனசுக்கு சார்ந்த வியாதியும் சரி உடலுக்கு சார்ந்த வியாதிக்கும் நம்மளுடைய சைல்ட்ஹுட் ட்ரோமாக்கும் கனெக்ஷன் இருக்குங்கிறாங்க. அதனால்தான் ஸ்கூல் நம்ம குழந்தை பிறந்துச்சேன்னு சொல்லிட்டு மெய்டு கிட்ட கொடுத்துட்டு போயிடுறோம். குழந்தை யாரோ ஒருத்தர் பாத்துக்கங்க, அது சின்ன குழந்தை தானே, அதுக்கு என்ன பால் கொடுக்கணும், ஆய் வந்தா அதை தொடக்கணும், அவ்வளவுதானே வேலைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். பட் அப்படி இல்ல. அந்த ப்ரீ ஸ்கூலர்ஸுக்கே நிறைய எமோஷனல் இஷ்யூஸ் இருக்கு. ஒரு தாயின் அரவணைப்பை தேவை, ஒரு தந்தையின் அன்பு தேவை, குடும்பத்தினாருடைய அன்பு தேவை. ஏன்னா இப்போ வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லாததுனால அந்த மெய்டு என்ன சொல்லுதோ அதுதான் அந்த குழந்தையும் கத்துக்குது இல்லைங்களா? சோ அதனால அர்லி சைல்ட்ஹுட் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் பற்றி இந்த டே நம்ம வந்து நிறைய இடத்துல நாங்க போய் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நாங்க கொடுக்குறோம். ஒரு இம்பார்ட்டன்டான இன்னொரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நவம்பர் மந்த்ல வேர்ல்டு ஆன்டிபயோட்டிக் அவேர்னஸ் வீக் அப்படின்ட்டு 18th to 24th கொண்டாடுறாங்க. ஏன் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்குன்னு தனியா அவேர்னஸ் வீக் வச்சிருக்கணும்னா, இப்ப பார்த்தா நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்றோம். அந்த காலத்துல டாக்டர் செக் பண்ணி ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைன்னா மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் ஆனா இந்த மெடிசனை அனிமல் வளர்த்துறவங்க கூட அனிமல்ஸ்க்கு போட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு வளர்த்துறாங்க. செடி நம்மளுக்கு சாப்பாடு வளர்த்துற ஃபார்மர்ஸ் கூட ஆன்டிபயோட்டிக்ஸ் பிளான்ட்ஸ்க்கு போட்டு வளர்த்துறாங்க. சோ இப்படி எல்லா இடத்துலயும் ஆன்டிபயோட்டிக்ஸா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பர்டிகுலர் ஆன்டிபயோட்டிக் வேணுங்கிற போது அது வேலை செய்யாது. ஏன்னா வந்து இட் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் டிசீஸ், சிவியர் இல்னஸ், டிசபிலிட்டி அண்ட் ஈவன் டெத் அப்படிங்கிறாங்க. இல்லாம நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் ஓகே அது வேஸ்டா போச்சு யூஸ் பண்ண தேவையில்லைன்ட்டு டாய்லெட்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணி விட்டுறோம். அது என்ன பண்ணுது, அது எஸ்கேப் ஆகி நம்ம என்விரான்மெண்ட்ல போய் உக்காந்துக்குது. அந்த தண்ணி வந்து அங்கங்க போய் ஆன்டிபயோட்டிக் போய் உக்காந்துக்குது. அப்போ நம்மளுடைய மண்ணு, நம்மளுடைய பிளான்ஸ், நம்மளோட அனிமல்ஸ் இவங்களும் வந்து எல்லாம் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுறாங்க. பாருங்க, நாம மகர்ஷி வேதாத்திரி நமக்கு வந்து தான், சமுதாயம், இயற்கை மூன்று பேரும் ஒன்றி வாழ்ந்தாதான் வந்து எல்லாரும் நல்லபடியா இருக்க முடியும் இல்லைங்களா? நான் எனக்கு எனக்கு அப்படின்னு ஒரு செல்பிஷோட வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல தான், சமுதாயம், இயற்கை மூன்று பேரும் ஒன்றி வாழ வேண்டும்ட்டு எவ்வளவு அழகா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நமக்கு வேதாத்திரி மகர்ஷி. அதேதான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சொல்லுது. நாம நம்ம சுத்தில இருக்கவங்க, இயற்கை, இவங்க எல்லாத்தையும் நாம காப்பாத்தினாதான், நாம வந்து நம்மளையா ஏத்துக்கிட்டு நம்ம வாழ்ந்தாதான் வந்து நம்ம எல்லாரும் ஹாப்பியா இருக்க முடியும்ன்றதுதான் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சொல்லுது. ஒரு ஆன்டிபயோட்டிக்ல இருந்து ஸ்டார்ட். சோ அதனாலதான் இந்த ஆன்டிபயோட்டிக் அவேர்னஸ் டேவும் வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம். அது இல்லாம இந்த மாசம் வந்து மென்ஸ் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் மந்த். நீங்க கவனிச்சிருப்பீங்க, நான் யூஸ்வலா உமன்ஸ் ஹெல்த்துக்கு தான் நான் வந்து கொஞ்சம், ஏன்னா நான் கைனகாலஜிஸ்ட் இல்லைங்களா, அப்ஸ்டடிஷியன் கைனகாலஜிஸ்ட். என்னுடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து விமென்ஸ் ஹெல்த் பத்தி தான்.
நவம்பர் மந்த் வந்து மென்ஸ் ஹெல்த்ங்கும் போது நம்ம மென்ஸ் ஹெல்த் பத்தி கொஞ்சம் அவேர்னஸ் கொடுக்கணும். ஏன்னா மென்ஸ் ஹெல்த் இஸ் மென் உமன் அவ்வளவுதானே. கடவுள் படிச்சது இந்த உலகத்துல மென் விமன் ரெண்டு பேரும் ஆரோக்கியமா இருந்தா தானே இந்த உலகமே ஆரோக்கியமா இருக்கும் இல்லைங்களா. மென்னுடைய ஒரு வீக்னஸ் என்னன்னா, இந்த விமென் மாதிரி கட கட கடன்னு அவங்க எதுவும் வெளியில சொல்ல மாட்டாங்க, எல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. ஐயோ வெளியில சொல்லி அழுதா அது மென் இல்ல. அழுதாலு பாருங்களேன், நீ என்ன பொம்பளையாடா அழுவுற அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன பொம்பளையாடா சீலு முன்னாடி போய் ஒண்டிக்கிற அப்படிங்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஆம்பளைன்னா பெரிய வீரு அப்படின்றத வந்து அவங்க காட்டிக்கணும்ன்ற மாதிரி. அப்படி இல்ல, அவங்களும் வந்து எமோஷனலி சேம் டைப் ஆஃப் பீப்புள் தான். அவங்களும் வந்து அவங்க எமோஷன்ஸ வெளிப்படுத்தணும். அழுதா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நமக்கு உள்ள மனசுக்குள்ள என்ன கஷ்டங்கள் இருக்குன்றத வெளியில சொல்லி ஹெல்ப் கேட்டு, அப்புறம் வந்து இந்த லோன்லியா இருப்பாங்க பாருங்க, வெளியில நிறைய எதுவும் பேசாம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தனியா ஒண்டியா போய் லோன்லியா இருப்பாங்க. பிரேக் டவுன் ஆகாம அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி அவங்க அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா கண்டிப்பா தெரப்பிக்கு போங்க, வெளியில பேசுங்க, சிரிங்க, அழுவுங்க. அப்புறம் எமோஷனல் சப்போர்ட் எடுத்துக்கங்க. இதை தெரபிஸ்டா இருந்தாலும் இருக்கலாம், டாக்டரா இருந்தாலும் இருக்கலாம். அப்படின்றதுனாலதான் இந்த மென்ஸ் அவேர்னஸ் வீக் வந்து நம்ம வந்து இந்த மந்த்ல வந்து மென்ஸ் அவேர்னஸ் மந்த் நம்ம வந்து கொண்டாடுறோம். ஏன்னா எல்லாத்தோடைய ஹெல்த்தும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. இப்போ நம்ம இப்ப சப்ஜெக்டுக்கு வந்தோம்னா, இன்னைக்கு வந்து மண்டேவா இருக்கு. நான் யூஸ்வலா வந்து சாட்டர்டே தான் எடுப்பேன், அதனால நிறைய பீப்புள் இருப்பாங்க. இன்னைக்கு வீக் டேஸ்ன்றதுனால கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒர்க் எல்லாம் இருக்கும். பரவாயில்ல, நம்ம வந்து ஸ்கை யோகா டிவில வந்து யூடியூப்ல போடும்போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பை பத்தி நம்ம பேச போறோம். நம்ம இந்த 12 பாடி சிஸ்டத்துல எல்லாமே முடிச்சிட்டோம். ஸ்கெலிட்டல், மஸ்குலர், நர்வஸ், சர்க்குலேட்டரி, ரெஸ்பிரேட்டரி, டைஜஸ்டிவ், எக்ஸ்கிரீட்டரி, யூரினரி, ரீப்ரொடக்டிவ், எண்டோக்ரைன், இம்யூன். இந்த எல்லா சிஸ்டத்தையும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இன்னும் ஒன்னே ஒரு சிஸ்டம் தான் இருக்கு, இன்டிகியூமெண்ட்ரி சிஸ்டம். பாருங்களேன், இந்த வருஷம் போனதே தெரியல. 11 மாசம் முடிஞ்சு போச்சு. நாம வந்து 11 சிஸ்டம் முடிச்சிட்டோம். இன்னைக்கு 12வது சிஸ்டத்தை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். சோ ஒரு நண்பர் வந்து போன் பண்ணி சொன்னாங்க, டாக்டர் நீங்க சொல்ற ஒரு ஒரு சிஸ்டமும் எவ்வளவு அற்புதமா இருக்கு. நாம வந்து தற்சோதனை, நம்மள செல்ஃப் இன்ட்ரோகேஷன் நம்ம பண்ணிக்கும் போது நம்ம உடம்புக்குள்ள இவ்வளவு உறுப்புகள் இருக்கு, அந்த உறுப்புகளை நாம எப்படி காப்பாத்திக்கணும் அப்படின்றத பத்தி நாம சிந்திக்காம எப்ப பார்த்தாலும் நம்ம வெளி உலகத்திலேயே நாம இருக்கிறோம். நம்ம வந்து செல்ஃப்ல இவ்வளோ சயின்டிபிக்கா இவ்வளோ சிஸ்டம்ஸ் இருக்கு, இவ்வளோ பண்ணியிருக்காங்க. நாம வந்து ஸ்பிரிச்சுவலாவும் பாதுகாக்கணும், சயின்டிபிக்காவும் பாதுகாக்கணும்ன்றத பத்தி எனக்கு நிறைய புரிஞ்சிச்சுன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்ம இன்டிகியூமெண்ட்ரினாக்கா ஸ்கின், ஹேர்ஸ் அண்ட் நெயில்ஸ். நம்மளுடைய தோல் வந்து நம்மளுடைய பாடியிலேயே பிக்கெஸ்ட் ஆர்கன். சோ அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். அது இல்லாம நம்மளுடைய தலைமுடியும் நம்மளுடைய நெயில்ஸும் இன்டிகுமெண்ட்ரி சிஸ்டத்துல இருக்கு. சோ அப்ப நான் நினைச்சேன், ஓகே நம்ம வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் கவர் பண்ணிடலாம் இன்னைக்கு. ஏன்னா வந்து தனியா ஒரு ஒரு சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இல்லைங்களா. காது டாக்டரு, மூக்கு டாக்டரு, அப்புறம் கண்ணு டாக்டரு, இந்த மாதிரி தோல் டாக்டரு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த இந்த உறுப்புகளுக்கு வந்து வியாதிகள் வந்துச்சுன்னா அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ் வந்து பாதுகாத்துக்கிறாங்க. பட் ஆனா இந்த உறுப்புகள் எப்படி நமக்கு கடவுள் வந்து அதிசயமா படைச்சிருக்காங்க. இந்த உறுப்புகள் பாருங்க, 5 புலன்களுக்கு வந்து ஒரு தனி சக்தி இருக்கு. இந்த 5 புலன்களாலதான் வந்து நாம இந்த உலகத்தை பார்த்து, உலகத்தை ஸ்மெல் பண்ணி, உலகத்துல இருக்கிற பொருள்களை டேஸ்ட் பண்ணி, டச் பண்ணி, பார்த்து, கேட்டு, அத வந்து நம்மளுடைய கான்சியஸ் மைண்டுக்குள்ள போட்டு, சப்கான்சியஸா நம்ம மைண்டுக்குள்ள, கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கு இல்லைங்களா. இந்த புலன்கள் மூலியமா தான் வந்து நம்ம வந்து கான்சியஸ் மைண்டுக்குள்ளயும் சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளயும் கேட்வே, தே ஆர் த கேட்வேஸ் ஃபார் லர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஞான இந்திரியாஸ் அப்படின்னு சொல்றாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ் இல்லைங்களா. இந்த 5 புலன்கள் தான் நம்மளுடைய
பாடியில இருந்து நம்மளுடைய கான்சியஸ்னஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்கன்ஸ் இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ அதுக்கு நம்ம வந்து எப்படி நாம அதை பாதுகாத்துக்கணும்ன்றத பத்தி தான் நம்ம வந்து வேதாத்ரி மகர்ஷி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஸ் எ டாக்டர் நாங்க என்ன சொல்றோம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது, இது பத்தி எல்லாம் நம்ம சிந்திச்சுட்டு கடைசியில உங்க ஹெல்த்தை நீங்க தான் பாதுகாத்துக்கணும் இல்லைங்களா. உங்களுடைய தோலை நீங்க தான் பாதுகாத்துக்கணும். உங்களுடைய நாக்கு, உங்களுடைய கண்ணை, மூக்க, காது, இதெல்லாம் நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இல்லைங்களா. அந்த கண்ட்ரோல் எப்படி பண்ணிக்கிறத பத்தியும் நமக்கு வந்து வேதாத்திரி மகர்ஷி வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன்ல நமக்கு வந்து அழகா நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து தே ஆர் த ஜர்னி ஆஃப் பர்செப்ஷன். நம்மளுடைய பிரெயினுக்கும் நம்மளுடைய 5 புலன்களுக்கும் அவ்வளவு கனெக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நீங்க ஏதோ ஒண்ணு டேஸ்ட் பண்றீங்க, ஐயோ இது ரொம்ப புளிக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு வேர்டு போட்டு விட்டுறீங்க அங்க இல்லைங்களா. சோ அப்போ வந்து நீங்க பார்த்தாலே, இப்ப சிலர் வந்து சமைச்சு இருக்கும் போது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே சமையல் தான் சமைச்சிருப்பாங்க, வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் அதை சாப்பிடுவாங்க. இப்போ ஜெனரேஷன் நெக்ஸ்ட் வர வர பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து என்ன சமைக்கிறாங்களோ அதுல சிலருக்கு கடுகு பிடிக்காது, சிலருக்கு கறிவேப்பிலை பிடிக்காது, சிலருக்கு சில டொமேட்டோஸ் பிடிக்காது. சோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கடைசியா அவங்க என்னதான் சாப்பிடுறாங்கன்னே தெரியல. சோ அதுதான் வந்து நம்ம நாக்கு மூலியமா நம்மளுடைய பிரெயினுக்கு அவங்க போட்டு வச்சுக்கிறது. கடுகு உடம்புக்கு நல்லதுதான், பட் ஆனா அவங்க வந்து ஐயோ கடுகு எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க மனசுல போட்டுட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அது பிடிக்கல. சோ அதே மாதிரிதான் நம்மளுடைய தோல், நம்மளுடைய டச் இருக்கு பாருங்க. ஒரு டச் வந்து தொட்டாலே அப்படியே அருவருப்பா இருக்கும், பிடிக்கவே பிடிக்காது அந்த அந்த டச். சோ அதே மாதிரிதான் நம்மளுடைய மூக்கு இருக்கிற இடத்துல இருந்தெல்லாம் ஸ்மெல் பண்ணிக்கிறோம், நம்ம காதுல எல்லாம் சுத்திலும் இருக்கிறதெல்லாம் கேட்டுக்கிறோம், கண்ணால சுத்திலே இருக்கிறது எல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் பண்ணி இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து பர்செப்ஷன்ல இருந்து சென்சரி ஸ்டிமுலேஷன் போய் அங்க இருந்து நம்மளுடைய பிரெயின்ல போய் இன்டர்பிரிட் பண்ணி அதுக்கு ஃபில்டர் பண்ணி கலரிங்ஸ் கொடுத்து எல்லாம் பண்ணி அங்க வந்து போட்டு வச்சிரும். இப்போ ஒரு மயில் பாக்குறோம், அது பியூட்டிஃபுல் கலர்ஸ், அந்த கலர்ஸ் எல்லாம் இப்போ கலர் பிளைண்ட் இருக்கவங்களுக்கு அந்த கலர்ஸ் எல்லாம் தெரியாது. நம்மள எவ்வளவு லக்கி பாருங்க, ஒரு மயில பார்த்தோம்னாலே அப்படியே அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த கலர் கலரா மயில் இல்லைங்களா. அதே கலர் பிளைட்னஸ் இருக்கவங்களுக்கு அந்த கலர் தெரியாது, கருப்பா தான் தெரியும், எல்லாமே கருப்பா தான் தெரியும். நாம என்ன பாக்குறோமோ அதை வந்து நம்ம மைண்ட்ல வந்து நம்ம வந்து போட்டு வச்சுக்கிறோம். we see the world not as it is but as we are. அப்படின்னா உலகத்துல நிறைய பொருள் இருக்கு, பட் ஆனா நாம எப்படி நம்ம மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கிறோமோ அது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன் இல்லைங்களா. ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்த்தோம்னா மகர்ஷி வேதாத்திரி நமக்கு வந்து பஞ்சேந்திரிய தவம் கொடுத்திருக்காங்க பாருங்களேன். பஞ்சேந்திரிய தவம் ஜஸ்ட் நம்ம கண்ணுல மூடிட்டு நம்ம தவத்துக்கு வேண்டிய எல்லா சிம்பிள் எல்லாமே செஞ்சுட்டு எல்லா ப்ரொசீஜர் செஞ்சுட்டு நம்மளுடைய ஒரு ஒரு சென்ஸ் ஆர்கன் மேலயும் நம்மளுடைய தோல் மேல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி தவம் செய்யறோம், நம்மளுடைய நாக்கு மேல கான்சென்ட்ரேட் பண்ணி தவம் செய்யறோம், மூக்கு மேல, காது மேல, கண்கள் மேல, இந்த மாதிரி வந்து நம்ம பஞ்சேந்திரியஸ் மேல கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம தவம் செய்யும் போது நமக்கு என்ன பிரயோஜனம்ன்றத பத்தி எவ்வளவு அற்புதமா வேதாத்திரி மகர்ஷி நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. இவ்வளவு சிம்பிளா நம்ம வந்து 5 புலன்களையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றத பத்தி வேதாத்திரி மகர்ஷி வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஈச் சென்ஸ் ஆஃபர்ஸ் பாத் டு அவேர்னஸ். அவேர்னஸ் தான் இல்லைங்களா. இப்ப பாருங்க, நம்ம ஸ்மெல் பண்றோம், ஆஹா பீஸா ஸ்மெல் சூப்பரா இருக்கே, ஐயோ நூடுல்ஸ் ஸ்மெல் சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சாப்பிடணும்னு தோணும். அட்வர்டைஸ்மெண்ட் டிவில பாக்குறோம், கண்ணால வந்து எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, குழந்தைங்களும் அதை பார்த்துட்டு எனக்கு இது வேணும் இது வேணும். எஸ்பெஷலி சிப்ஸ் ஆகட்டும், கொக்கோ கோலா ஆகட்டும், பெப்சி ஆகட்டும், எல்லாம் ஃபில்ம் ஆக்டர் குடிக்கிறாங்க, ஃபில்ம் ஆக்டர் சாப்பிடுறாங்க. ஸோ அவங்க தான் அட்வர்டைஸ்மெண்ட்டும் நமக்கு சொல்லி தராங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு குழந்தைங்களுக்கும் ஆசையா இருக்கு, பெரியவங்களுக்கும் ஆசையா இருக்கு. நாம வந்து நம்மளுடைய மைண்ட்ல நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தோம்னா இல்ல
கொக்கோ கோலா பெப்சி எல்லாம் குடிச்சோம்னா அது விஷயம், அதனால நமக்கு ஒண்ணு யூஸ் இல்லை அப்படின்னு நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தோம்னா நம்ம கொக்கோ கோலா பெப்சியை தொடவே மாட்டோம். இந்த உலகத்துல ஒபேசிட்டி ஆகிறதுக்கு காரணமே இந்த 5 புலன்களுடைய கண்ட்ரோல் இல்லாததுனாலதான். யாருக்கு கண்ட்ரோல் இல்ல? பேரண்ட்ஸுக்கு கண்ட்ரோல் இல்லையா? பசங்களுக்கு கண்ட்ரோல் இல்லையா? அதுதான் ஒரு பெரிய சேலஞ்சஸா இருக்கு. இப்போ அம்மா சொல்ற பேச்சு எல்லாரும் கேட்டாங்க, அம்மா சமைச்ச சாப்பாட்டு எல்லாரும் சாப்பிட்டாங்க. பட் ஆனாக்கா இப்போ காலம் எப்படி மாறி போச்சு இல்லைங்களா? ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸையும் மீறி நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய இன்டெலெக்ட நம்ம எப்படி சரிப்படுத்திக்கிறோம்ன்றதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஏன்னா ரியலைசேஷன்ல நம்ம என்ன சொல்றோம்? மாஸ்டர் த சென்சஸ், டோன்ட் லெட் them மாஸ்டர் யூ. உங்களுடைய சென்ஸ் ஆர்கன் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். அவங்க ஏன் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்? கண்ணு ஒரு பொருள், அழகான ஒரு பொருளை பார்த்ததும் உடனே அதை அனுபவிக்கணும்னு சொல்லுது. சரியா தப்பான்னு நம்ம மைண்ட்ல திங்க் கூட பண்ணல. ஜஸ்ட் அந்த கண்ணு நான் இதை அனுபவிக்கணும்னதும் என்ன கம் வாட்மே அதை அனுபவிச்சே ஆகணும்ன்ற மாதிரி அவங்களுக்கு. சோ அதே மாதிரிதான் கண்ணால நம்ம ஒரு பொருளை பார்த்ததும் உடனே நம்ம அதை சாப்பிட்டாகணும், அதனால நமக்கு என்ன தீங்கு வருதுன்னு கூட நம்ம திங்க் பண்ண தயாரா இல்லை இப்போ. அந்த அளவுக்கு நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த உலகத்திலேயே. ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் கண்ட்ரோல் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் தான். அந்த வீக்னஸ் கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் இந்த மார்க்கெட்டிங் பீப்புள் மனிதனுடைய எமோஷன்ஸ், அவங்களுடைய வீக்னஸ் கண்டுபிடிச்சுக்கிட்டு அவங்க மனிதாபிமானமே இல்லாம அவங்களுக்கு வேண்டியது பிசினஸ்ல வேண்டியது காசுதான் இல்லைங்களா? சோ அவங்க நம்மளுடைய இந்த எமோஷன்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிட்டு அவங்க பொருள் அவங்க விக்கிறாங்க. இப்ப கண்ணுல நம்ம ஒரு கரப்பாம்பூச்சியை பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்ததும் சிலர் என்ன பண்ணுவாங்க? அந்த கரப்பாம்பூச்சி அப்படியே தூக்கி அந்தாண்ட போட்டுருவாங்க. இல்ல சிலரு அப்படியே அந்த போட்டு அப்படியே நசுக்கி விட்டுருவாங்க. சிலரு வா ஊ வா நல்லா கத்தி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி வீட்டையே ஒண்ணுக்கு ரெண்டா உருட்டி விட்டுருவாங்க. கரப்பாம்பூச்சி தான். ஆனா ஒருத்தர் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, இன்னொருத்தர் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு எக்ஸாம்பிள் பாருங்களேன். அதே மாதிரிதான் பல்லிய பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி ஏதோ பார்த்தாலும் சரி, ஒருத்தர் கண்ட்ரோல், அவங்களுக்கு சென்ஸ் ஆர்கனுடைய ஃபுல் கண்ட்ரோல் இருக்கு. அதனாலதான் அவங்களால எதை பார்த்தாலும் அவங்களால கண்ட்ரோல்டோட அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத அவங்க திங்க் பண்ணி நெக்ஸ்ட் வாட் அப்படின்றத பத்தி, அவ்வளவுதான். காக்குறிச்சி இருக்கா, அது தூக்கி இருந்தாலும் போட்டுரு, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போச்சு. இவங்க அந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணி கத்தி எல்லாம் பண்ணாலும் என்ன பிரயோஜனம் இல்லை. அது அன்னெசரி அட்டென்ஷன் சீக்கிங்கா தான் அது மாறுது. அது சொன்னா அவங்களுக்கு கோபமே வந்துரும். ஐயோ இது என்ன அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்றாங்களே அப்படின்ருவாங்க. சோ இப்ப மெடிக்கலா பார்த்தோம்னா நம்ம கண்ணுல ஏதாச்சும் ஒரு வியாதி வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம கண்ணு டாக்டர் கிட்ட போறோம். கண்ணு டாக்டர் அதை கரெக்டா எக்ஸாமின் பண்ணி கார்னியா நல்லா இருக்கா, நம்ம லென்ஸ் நல்லா இருக்கா, ரெட்டினா நல்லா இருக்கா, ஆப்டிக் நர்வ் நல்லா இருக்கா, அந்த ஆப்டிக் நர்வ்ல இருந்து தான் லைட் நம்ம என்ன பாக்குறோமோ அதெல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணி நம்ம பிரெயின்குள்ள போகுது. விஷன் இஸ் த ஆர்ட் ஆஃப் சீயிங் த இன்விசிபிள் இல்லைங்களா? சோ இந்த மாதிரி ஒரு ஒரு உறுப்புகள்லயும் ஏதாச்சும் வியாதி வந்துச்சுன்னா டாக்டர் பாத்துக்கிறாங்க. இப்ப நமக்கு வேதாத்ரி மகர்ஷி என்ன சொல்லி கொடுத்திருக்கிறது? பெண்களுக்கு டெய்லி நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க. சின்ன எக்ஸசைஸ் தான், மேக்சிமம் ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். மேல கீழே பாக்குறோம், லெஃப்ட் ரைட் பாக்குறோம், ரவுண்ட் பண்றோம். இவங்க கண்ணு சுத்திலயும் அவ்வளோ மசில்ஸ் இருக்கு. இந்த கண்ணு மசில்ஸ்க்கு நமக்கு எக்ஸசைஸ் தேவை இல்லைங்க. சின்ன 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 மசில்ஸ் அப்பதானே பிரிவென்டிவ் ஹெல்த் ஆகும். இது நம்ம கண்ணாடி பயிற்சி பாக்குறோம், அப்புறம் விளக்கு பயிற்சி பண்றோம். இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய பிசிக்கலா நம்மளுடைய இந்த கண்களுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. மென்டலி ஆல்சோ நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவலி அண்ட் மென்டலி நம்மளுடைய கண்கள் மூலியமா நம்மளுடைய பாடி மைண்ட் இன்டெலெக்ஷ நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம். இப்ப பாருங்க, கண்களாலேயே அந்த காலத்துல ரிஷிகள் அப்படியே பார்த்து எரிச்சிடுவாங்க. கண்
பார்த்து அப்படியே நெருப்புல எரிச்சிடுவாங்க. இப்ப அதே மாதிரி தானே நம்ம வந்து டச் கொடுக்குறோமே, நம்ம வந்து ஆக்னாக்கு டச் கொடுக்குறோம், துரியத்துக்கு டச் கொடுக்குறோம், மூலாதார டச் கொடுக்குறோம். அதே மாதிரிதான் வந்து ஞான திருஷ்டி டச் கொடுக்குறோம் இல்லைங்களா? சோ இப்ப டார்டாய்ஸ் எல்லாம் முட்டு போட்டுட்டு தூரமா போய் உட்கார்ந்து அவங்க கண்கள் மூலியமாவே அந்த எனர்ஜி கொடுத்து அந்த முட்டைகள் வந்து வெடிக்க வச்சிரும். அந்த அதையும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா, டார்டாய்ஸ் எப்படி அது செய்துன்ட்டு. சோ அந்த மாதிரிதான் நம்ம ஐஸ் வந்து இட்ஸ் மிரர் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஞான திருஷ்டி மூலியமா நம்ம வந்து பார்க்கலாம். சி நாட் ஓன்லி ஃபார்ம் பட் எசன்ஸ் அப்படிங்கிறோம். சோ அந்த மாதிரி நம்ம வந்து மெடிக்கலா நம்ம பார்த்தோம்னா இப்ப கார்னியான்றது ஒரு தின் ஸ்ட்ரக்சர் இல்லைங்களா, நம்ம கண்ணுல இருக்கிறது. அந்த டிரான்ஸ்பரண்ட் ஃப்ரண்ட், இந்த கார்னியா பாருங்க, அந்த ஐரிஸ் வந்து உலகத்துல யாருமே ரெண்டு பேத்துக்கு சேம் இருக்காது. எத்தனை மில்லியன் பீப்புள் இருந்தாலும் அந்த ஐரிஸ வச்சு அவங்க யாரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டிஃபரன்ஸ். எப்படி நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து உலகத்துல எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட், அந்த மாதிரி அந்த ஐரிஸும் அப்படிதான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு ஆர்கன்ஸ்க்கும் அப்படிதான் வந்து கடவுள் வந்து அற்புதமா படைச்சிருக்காங்க. நம்ம கேட்காமயே இவ்வளவு அற்புதமா படைச்சிருக்காங்க. நம்ம கண்கள் வந்து நல்லா தெரியுது. கண் இல்லாதவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து கண்ணு இல்லையே, ஒரு புலன் இல்லையேன்னா அவங்க வேற புலன்களை வந்து இன்னும் சக்தி ஆக்கிக்குவாங்க. இது நம்ம பார்த்தோம்னா நம்ம சவுண்ட் பாத்தீங்கன்னா பாருங்க, காதுல அனாட்டமிக்கலா பார்த்தோம்னா இந்த காது இவ்வளவுதான், இவ்வளவு ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு வந்து வெளியில தெரியுது. பட் ஆனா அது உள்ள போகும்போது பாருங்க, அந்த எக்ஸ்டர்னல் இயர் வருது. இன்டர்னல் இயர்ல தான் நம்ம பாடியிலேயே வந்து இருக்கிறதுலயே மசில்ஸ் அங்கதான் இருக்கு. ஸ்டெபிடியஸ், இன்கஸ், மேலேஸ்ன்ற மூணு குட்டி மசில்ஸ் அந்த காதுல அங்கதான் இருக்கு. குட்டி மசில்ஸ். ஆனா அதனுடைய வேலையை பாருங்களேன், நம்மளுடைய பாடி பேலன்சிங்ல இருந்து நம்ம கேக்குறது. ஐயோ, நமக்கு சவுண்ட் கேட்கலன்னா எப்படி? டம் அண்ட் டெஃபா இருந்தோம்னா அவங்கள போய் கேட்டு பாருங்களேன். நாம வந்து எவ்வளவு அழகா மியூசிக் கேட்கிறோம், எவ்வளவு அழகா யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா கேக்குறோம். ஆனா யாராச்சும் ஏதாச்சும் ஒண்ணு சொன்னாங்கன்னா அதை இன்டர்பிரிட் பண்ணி நம்ம மைண்டுக்குள்ள போடுறது நாம தான் இல்லைங்களா? இப்ப யாரோ ஒரு உங்களுக்கு நல்லது நினைச்சுதான் வந்து அம்மா இது செய்யாதீங்க, இது உங்களுக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்ல போனாக்கா அத வேற மீனிங்க எடுத்துக்கிட்டு, ஐயோ அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, மனசுக்குள்ள கிருன்னு திருப்பி 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 அதே வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். வைப்ரேட் ஆகிக்கிட்டு நமக்கு வந்து அவங்க மேல அப்படியே கோவம் வந்துரும். இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வந்து அவங்க மேல வந்து நமக்கு வந்து கோவம் வந்துடும். ஏன்னா நம்ம தான் மனசுக்குள்ள எப்படி இன்டர்பிரேட் பண்ணோம்னு சொல்லிட்டு. சோ நம்மளுடைய இன்டர்பிரிட்டேஷன், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம கேட்கிற வந்து அதை இன்டர்பிரிட் பண்ணி உள்ள போட்டு வரோம். அதனாலதான் வந்து ஒரு கவுன்சிலர், ஒரு சைக்காலஜிஸ்ட்னா அவங்க வந்து நம்மள ஜட்ஜ் பண்ணாம நம்ம என்ன சொல்றோன்றத கேட்டுக்குவாங்க. அதனாலதான் வந்து நம்ம சில சமயத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசுறோம், சில சமயத்துல ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசுறோம், சில சமயத்துல நம்ம அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ நம்ம வந்து போய் சொல்றோம். அவங்க கேட்டுக்கிட்டு நம்மள ஜட்ஜ் பண்ணாம நம்மளுக்கு கைடு பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஹாப்பியா இருக்கும். இல்லைன்னா வந்து அது வேற விதமா அது மாறிடும். சோ அதனால காது வந்து பாருங்களேன், இந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டா பாத்தீங்கன்னா அந்த ஏதோ மாதிரி நம்ம மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு அதை வேற மீனிங்ல நம்ம வந்துடுறோம். சோ லிசனிங்னா ஸ்ரவணா லீட்ஸ் டு விஸ்டம். நம்ம வந்து லிசனிங் ஸ்கில்ஸே மனிதர்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இல்லைங்களா? சோ அந்த லிசனிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தான் நாம வந்து ஒர்க் பண்ணணும். மெடிடேஷன் எல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய லிசனிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இன்னர் சவுண்ட் இருப்பாங்க, நாட பிரம்மான்னு சொல்றாங்க, அதுதான் சிம்பிளைசஸ் கிரியேஷன். மந்த்ராஸ் ரிஃபைன் த ஆடிட்டரி ஃபீல்டு. நம்ம வந்து ஜோரா மந்த்ரா சார், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படிங்கும் போது நம்ம காதுக்குள்ள வந்து அந்த மந்த்ராஸ் போகும்போது நம்மளுடைய ஆடிட்டரி சிஸ்டம் வந்து இன்னும் வந்து ரிஃபைன் ஆகுது. சோ நம்ம ஹியரிங்க்கு வந்து பஞ்சேந்திரிய தவம் செய்யறோம், இன்ட்ரோஸ்பெக்ஷன் செய்யறோம். அவங்க இப்படி சொன்னாங்களே அப்படி சொன்னாங்களேன்னு கேட்காம நாம தற்சோதனை செய்யறோம். அது இல்லாம வந்து நாம சில மந்த்ரா மெடிடேஷன் அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி நம்மளுடைய
காதுகளை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம், நம்மளுடைய காதுகளை. சோ அந்த மாதிரிதான் நிறைய பெரியவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. சென்ஸ் ஆஃப் ஹியரிங்ல இன்க்ளைன் யுவர் இயர்ஸ் அண்ட் கம் டு மீ, லிசன் சோ தட் யூ மே லீவ். நல்லா கவனிச்சு கேட்டுக்கங்க. விவேகானந்த சுவாமி சொல்றது, an uncultured man loves the pleasures of the senses intensely. As he becomes cultured, he begins to love intellectual pleasures, and his sense enjoyment becomes less and less. ஜஸ்ட் சும்மா சென்சரி என்ஜாய்மெண்ட்டுக்கோஸ்கரம் நாம வந்து நார்மல் மனிதர்களா இருந்து என்ஜாய் பண்ணிட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்தை வந்து ஸ்பாயில் பண்ணிக்குவோம். அதே நம்ம ஸ்பிரிச்சுவலா என்ஹான்ஸ் ஆக 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 நம்ம இன்டெலெக்சுவல் பிளஷர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி நம்ம சென்சரி என்ஜாய்மெண்ட் வந்து கம்மி ஆகும். நம்ம வந்து இன்டெலெக்சுவலா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குவோம் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் பத்தி. அதே மாதிரிதான் நம்ம மூக்கும் இல்லைங்களா, ரோட்ல போயிட்டு இருக்கோம், பிஸா ஸ்மெல்லோ நூடுல்ஸ் எல்லாம், உடனே அங்க உள்ள போய் அதை சாப்பிட்டுடணும்னு தோணும். பட் ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணவும் கத்துக்கணும். ஏன்னா நம்ம மூக்கு வெறும் ஸ்மெல்லுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய பிரீதிங்கும். அதனாலதான் நம்ம பிராணாயாமாஸ் டெய்லி நம்ம வந்து டெய்லி பிராணாயாமாஸ் பிராக்டிஸ் பண்றோம். பிராணாயாமாஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது அதுல வந்து நமக்கு வந்து மல்டிபிள் அட்வான்டேஜஸ் இல்லைங்களா. நமக்கு நல்ல ஆக்சிஜனும் கிடைக்குது, நமக்கு வந்து நல்ல மைண்ட் கண்ட்ரோலும் கிடைக்குது. நம்ம மூக்கு வழியே என்னென்ன ஸ்மெல் உள்ள போதோ அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்ஜாய் த ஸ்மெல், அது போதும். அதை நாக்குல போட்டு என்ஜாய் பண்ணி எல்லாம் செய்யணுன்றது அப்படியெல்லாம் இல்லை இல்லைங்களா. இந்த மூக்கு வந்து டிடெக்ட்ஸ் கெமிக்கல் மாலிக்யூல்ஸ், நம்ம சுத்திலும் இருக்கிற கெமிக்கல் மாலிக்யூல், சுத்திலும் டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் நிறைய இருக்கு. சோ அங்கிருந்து தான் நம்ம லிம்பிக் சிஸ்டம் கனெக்ட் ஆகி நம்ம மெமோரி, எமோஷன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஃப்ராக்ரன்ஸ் இஸ் எமோஷன் மேட் விசிபிள் இல்லைங்களா. நம்ம அதனாலதான் வந்து ஸ்மெல் தெரப்பி, ஃப்ராக்ரன்ஸ் தெரப்பின்னு சொல்றாங்க இல்லைங்களா. நம்ம சுத்திலையும் ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருந்தாக்க நம்ம மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியா இருக்கும். நமக்கு பிடிக்காத ஒரு பேட் ஸ்மெல் வந்த பிறகு உடனே மூக்கை போய் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து மூக்கை வந்து பிளாக் பண்ணிக்கிறோம். அதே ஒரு நல்ல ஸ்மெல் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அது உள்ள போய் நமக்கு நல்ல பிரெயினுக்கும் வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்குது. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா டங்குக்கு போலாம். நம்ம நாக்கு வந்து டேஸ்டுக்கு மட்டும் இல்ல பாருங்க. நம்ம வந்து ஸ்வீட்டு, சால்ட்டு, சவர், பிட்டர் எல்லாத்துக்கும் நம்ம நாக்குல டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இருக்கு. முன்னாடி நம்ம வந்து சிலதெல்லாம் இப்படி சாப்பிடுறோம், சிலதெல்லாம் நல்ல சப்பி சாப்பிடுறோம், சிலதெல்லாம் நல்ல மென்னு முழுங்குறோம். ஏன்னா நம்ம நாக்கினுடைய ஃபங்க்ஷன் வந்து நல்ல சியூ பண்ணி ஸ்வாலோ பண்ணி பேசுறது, டேஸ்ட் பண்றது எல்லாமே. இந்த நாக்கு வந்து ஒரு ஒரு மஸ்குலர் ஆர்கன் இந்த மவுத் இல்லைங்களா. சோ நம்ம வந்து நல்ல நாக்கு வந்து நல்ல யூஸ் பண்ணோம்னா டைஜஷன், ஸ்பீச், டேஸ்ட், அப்புறம் ஓரல் ஹைஜீனும் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். இங்க டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸ்பீச் எக்ஸ்பிரஸஸ் கான்சியஸ்னஸ், டேஸ்ட் வித் கிராட்டிடியூட், ஸ்பீக் வித் ட்ரூத் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஸ்பிரிச்சுவலா நம்ம பார்த்தோம்னா நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அதனாலதான் வந்து கேளுங்க, நிறைய பேச தேவையில்லை. அதனாலதான் வந்து வேதாத்ரி மகர்ஷி நமக்கு வந்து மௌனம் அப்படின்றத வந்து நமக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நம்ம கண்டினியூஸா எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நீங்க வந்து ஒன் டேக்கு ஒரு 4 hours மௌனம் போட்டுருங்க, இல்ல 1 வீக்குக்கு 1 day மௌனம் போடுங்க, இல்ல மந்த்லி 3 days 4 days மௌனம் போடுங்க. சோ அந்த மாதிரி நீங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், இல்ல நீங்க வந்து வேதாத்ரி ஆலியார் போயும் செய்யலாம், இல்ல உங்க உங்க வீட்டுக்கிட்ட எந்தெந்த சென்டர்ஸ் இருக்கோ அந்த சென்டர்ஸ்ல போயும் நம்ம வந்து மௌனம் தெரப்பியை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா வந்து சைலன்ஸ் என்ஹான்சஸ் த பியூட்டி ஆஃப் ஸ்பீச். நம்ம எவ்வளவு மௌனமா இருக்கிறோமோ அவ்வளோ கிளியரா நம்மளுடைய ஸ்பீச் வந்து வெளியில வரும். ஏன்னா சத்தியம் வதா, ஸ்பீக் ட்ரூத் வித் கம்பேஷன். நம்ம பேசும்போது ஸ்பீக் த ட்ரூத் இல்லைங்களா. வார்த்தைகள் தானே. எப்படி இப்போ 3/4 ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமே இந்த வார்த்தைகள் தான். இந்த வார்த்தைகள் வந்து எப்படியோ ஒண்ணு பேசி முடிச்சிடுறோம், அதுக்கப்புறம் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த வார்த்தைகள் வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, நம்மளுக்கும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, மனசுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆயிக்கிட்டே இருக்குது. அதனாலதான் வந்து நம்ம வந்து இந்த பஞ்சேந்திரிய தவத்தையும் செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து மௌனமும் இருந்து நம்மளுடைய
வார்த்தைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்தது நம்ம நாக்குக்கு வர்றோம். நாக்கு வந்து இப்போ நிறைய வந்து ஓரல் ஹைஜீன் இருக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கணும் இல்லைங்களா? நம்ம டெய்லி பிரஷ் பண்றோம், டங்கு கிளீன் பண்றோம், ஏதாவது சாப்பாடு சாப்பிடும் போது வாயை கொப்பளிச்சு இந்த இடத்த எல்லாம் கிளீன் பண்றோம். ஏன்னா மெயினா வந்து டங்ல வந்து பெயின், சோர்ஸ், டிஸ்கலரேஷன், இப்பப்ப பார்த்தா நிறைய நான் கேன்சர் கூட நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். டங்ல கேன்சர் கூட வந்திருக்கிறத பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சோ அதனாலதான் நம்ம வந்து பிசிக்கலி ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு டங்குக்கு மௌனத்தை கொடுத்து நம்ம வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்றோம். சோ இப்ப 5 புலன்கள்ல இப்ப மெயினான அந்த ஸ்கின்க்கு வர நம்ம ஸ்கின் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆர்கன் இன் த பாடி இல்லைங்களா? சோ இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அத்தனை சிஸ்டத்தையும் ஒரு கவர் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. இந்த ப்ரொடெக்ஷனால டெம்பரேச்சர் ரெகுலேஷன் ஆகுது. நம்ம சென்சேஷன் தெரியுது இல்லைங்களா? நம்ம தொட்டாக்க சென்சேஷன் தெரியுது. விட்டமின் டி நம்ம ஸ்கின்ல ப்ரொடியூஸ் ஆகுது. ஃப்ளூயிட் பேலன்ஸ் இங்கதான் நடக்குது. நம்ம ஸ்கின்ன பார்த்துதான் டாக்டர்ஸ் உடனே அது லைட்டா இருக்கா, டார்க்கா இருக்கா, அதெல்லாம் பார்த்துதான் ஹெல்த். ஸ்கின் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் இல்லைங்களா? நம்ம ஸ்கின்ல வெரைட்டிஸ், நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ஆக்னி ஸ்கின் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஸ்கின்னும் இருக்கு. சோ அப்போ த்ரூ டச் வி கனெக்ட் டு ஹீல். அப்படிதான் வந்து டாக்டர்ஸ் கிட்ட நம்ம போனதுமே ஃபர்ஸ்ட் அவங்க பல்ஸ் பார்ப்பாங்க, கண்ணு பார்ப்பாங்க, நாக்கு பார்ப்பாங்க. அப்புறம் அவங்க பேச்சிலேயே வந்து உங்களுக்கு காது நல்லா இருக்கா, உங்களுடைய மைண்ட் நல்லா இருக்கா, அதெல்லாம் வந்து ஹிஸ்டரி டேக்கிங்லயும் மெயின் செக்அப்லயும் வந்து பார்ப்பாங்க. இப்போ வந்து அலோபதி மெடிசன்ல வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஏன்னா ப்ரூஃப் கேட்கறதுனால வந்து எல்லாமே வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி தான் அதை ப்ரூஃப் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம இன்டிகிரேட்டரி மென்டல் சிஸ்டத்துல ஹேர் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது. நம்ம ஹேருக்கு வந்து ப்ரொடெக்டர் ஆஸ் வெல் அஸ் சென்சரி ஆர்கன்ஸ். ஏன்னா இந்த ரூட் வந்து லிவிங், அதுக்கப்புறம் இதெல்லாம் கரெக்டிங் ஷாப்ஸ், அவ்வளவுதான். அதெல்லாம் வந்து டெட் ஸ்கின் தான் ஆகுது. ஸ்பிரிச்சுவலா பார்த்தோம்னா இப்ப பாருங்க, திருப்பதி போனா மொட்டை அடிக்கிறோம், பழனி போனா மொட்டை அடிக்கிறோம், நம்மளுடைய ஊரு குலதெய்வத்துக்கு போனா மொட்டை அடிக்கிறோம், குழந்தை பிறந்ததும் அட்லீஸ்ட் ஒரு 3 மொட்டை நச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறோம். அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஏன்னா அதனுடைய கனெக்ஷன், ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா முடி எடுத்தாலே ஒரு முடிங்கிறது வந்து ஒரு ஐடென்டிட்டி அண்ட் ஈகோ, எனர்ஜி அண்ட் மெமரி, இட்ஸ் சிம்பிள் ஆஃப் பவர் அப்படிங்கிறாங்க. சோ முடிங்கிறது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ்ல வந்து நம்ம வந்து முடிய சின்னதா கூட ட்ரிம் பண்றோம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பண்றோம். இப்ப சாமியார் எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க முடிய கட்டே பண்ண மாட்டாங்க, உங்களுக்குள்ள அப்படியே ஜடையா அப்படியே வளர்ந்துருக்கும். சோ நம்மளுடைய முடி வந்து ஒரு வேஸ்டான ஆர்கன் இல்ல, பட் அதுக்கு வந்து இவ்வளவு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கு பாருங்களேன். அதே மாதிரிதான் நம்ம நெயில்ஸும். நெயில்ஸும் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய பாடிக்கு. டாக்டர்ஸ் வந்து நெயில்ஸ் பார்க்க காட்ட சொல்லுவாங்க. அது பார்க்கும் போதே வந்து அது பிளேக்ஸ் இருக்கா, பிரிட்டிலா இருக்கா, இல்ல அது என்ன கலர் இருக்கு, பேலா இருக்கா, எல்லோவா இருக்கா, டார்க்கா இருக்கா, ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கா, அதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சோ இந்த நெயில்ஸ் வந்து லிவிங் செல்ஸ் ஆஸ் வெல் அஸ் நான் லிவிங் கெரோட்டின் புரோட்டீனும் ஆகுது. இது வந்து ஒரு ஹெல்த் இண்டிகேட்டர். ஏன்னா இந்த கலர், டெக்ஸ்சர் எல்லாமே வந்து ஒரு ஹெல்த் இண்டிகேட்டர். ஸ்பிரிச்சுவலா பார்த்தோம்னா இட் இஸ் சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் டிவைன் எனர்ஜி ஆகுது. சோ அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் பத்தி பாருங்களேன். இப்ப நாம வந்து டச் கன்வேஸ் லவ் அண்ட் கம்ஃபர்ட். அவன் வந்து போட்டு நல்ல அடியா அடிக்கலாம், ஆனா அன்பாவும் வந்து அரவணைக்கலாம். சோ அப்போ நம்ம சில்லிய வந்து இப்ப ஷேக் ஹேண்ட் கொடுக்குறோம், இல்ல வணக்கம் செய்யறோம், இல்லைனாக்கா ஜஸ்ட் ஒருத்தர் இப்படி டச் பண்ணாலே இப்ப குழந்தைங்களெல்லாம் ஒரு இப்படி டச் பண்ணாலே அவங்களுக்கு ஒரு ஒரு அன்பு, பாசம் எல்லாமே வருது இல்லைங்களா? ஏன்னா டச்சுக்கு வந்து அவ்வளோ ஒரு இது இருக்கு. சோ அதனாலதான் நமக்கு வந்து நம்ம இங்க டச் பண்றோம், துரியா டச்சுக்கு வந்து அவ்வளோ ஹீலிங், ஹீலிங் டச் இருக்கு. சோ நம்ம ஆசீர்வாதம் பண்ணும் போது ஜஸ்ட் இப்படி இப்படி தொட்டு ஆசீர்வாதம் பண்றோம். பசங்க கால்ல உளுந்து கால்ல டச் பண்றாங்க. சோ ஹீலிங் டச் இதெல்லாம் அவேக்கன்ஸ் ஆக்சிடோசின் அண்ட் எம்பத்தி.
பாருங்க, டச்ல வந்து ஆக்சிடோசின் அண்ட் எம்பதி, டச் வித் கம்பேஷன் அண்ட் யூ ஹீல் டூ சோல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஏன்னா டைமென்ஷன் ஆஃப் டைமென்ஷன்ஸ் ஆஃப் வெல்னஸ்ல வந்து இன்டெலெக்சுவல், பிசிக்கல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல், எஜுகேஷனல், எமோஷனல் அண்ட் என்விரான்மெண்டல். டச் வந்து அந்த அளவுக்கு வந்து ஹீலிங் இருக்கு. டச்லயே வந்து நிறைய ஹீலிங் பண்ணலாம். சோ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கும் பிரெயின்ஸ்க்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து கனெக்ஷன்ஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த 5 புலன்களையும் கண்ட்ரோல் பண்ணி அதை எப்படி கரெக்டான மீனிங்க வந்து நம்ம பிரெயின்குள்ள போட்டு வைக்கிறோம். நீங்க எப்படி போட்டு வைக்கிறீங்கன்றது உங்களுடைய பொறுத்து. ஏன்னா அது ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். அது சிம்பிள். நீங்க அதை பண்ணி அந்த உங்க பிரெயின்குள்ள உங்களுடைய பர்செப்ஷனை வந்து நீங்க தான் போட்டு வைக்கணும். ஏன்னா இந்த 5 எலிமெண்ட்ஸ், இந்த உலகம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும் போதே ஃபர்ஸ்ட் ஈத்தர் தான் இல்லைங்களா? சவுண்டு அதான் நம்ம காதால கேக்குறோம். சூரியன் கிட்ட கூட ஓம் ஓம் அப்படின்ற சவுண்ட் வருது அப்படின்னு ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அதுதான் நமக்கு எப்பவுமே காதுக்கு வந்து நல்லதாவே வர்ற மாதிரி நீங்க கேட்டுக்கங்க. நீங்களா போய் வேண்டாததெல்லாம் காதுக்குள்ள போட்டுக்காதீங்க. இந்த உலகத்துல இப்ப இந்த பூமியில வந்ததே வந்து ஏர் ஏர் அப்ப அதுதான் டச் ஸ்கின் இல்லைங்களா? அதனாலதான் நம்ம ஸ்கின்னை வந்து ஆரோக்கியமா பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்ப வந்து நெருப்பு நம்ம கண்ணால பாக்குறோம், சைட் ஐஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி டேஸ்ட் பண்ணோம், அதுலதான் வந்து நம்மளோட நாக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பூமி வந்துச்சு, ஸ்மெல்லு நம்மளுடைய நோஸ். சோ இந்த மாதிரி ஒன்னொன்னா வந்து நமக்கு நம்ம மனிதர்கள் ஆகிய நம்மளுக்கு வந்து 5 புலன்கள் இருக்கு. நம்ம இந்த 5 சென்சஸையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆனா இந்த யோகி கண்ட்ரோல் பிரத்யாகாரா, இப்ப வந்து நம்ம வந்து யோகான்னு வரும்போது யமா, நியமா, ஆசனாஸ், பிரத்யாகாரா அடுத்தது சொல்றேன் இல்லைங்களா? சோ நம்ம வந்து இந்த யோகி கண்ட்ரோல் ஆஃப் சென்சஸ் வந்து பஞ்சேந்திரிய தவம் மூலியமா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். மெயினா யோகாலயே நம்ம இந்த கண்ட்ரோல் ஆஃப் சென்சஸ், சயின்ஸ்ல நம்ம எப்படி நீங்க சென்ஸை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னு சொல்ல முடியலைங்களா? வார்த்தைகளால டாக்டர் சொல்றாங்க நல்ல ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிடுங்க, ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடாதீங்கன்னு டாக்டரால சொல்லதான் முடியும். பட் ஆனா நாம தான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி வித்ட்ரா அவர் சென்சஸ் டியூரிங் மெடிடேஷன். இன்னர் காம்னஸ் ரீப்ளேசஸ் எக்ஸ்டர்னல் கிரேவிங். விஷயமா நமக்கு எக்ஸ்டர்னல் கிரேவிங் எல்லாம் இன்னர் காம்னஸ்னாலதான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த சென்ஸ் இஸ் அ பாத்வே டு பீஸ் அண்ட் லிபரேஷன். சோ அதனாலதான் நம்ம இந்த 5 புலன்களை வந்து நம்ம கேர்ஃபுல்லா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நியூரோ சயின்ஸ் மெடிடேஷன்ல வந்து மெடிடேஷன் மாடிஃபைஸ் த சென்சரி கார்டெக்ஸ். நம்ம சென்சரி கார்டெக்ஸ் மாடிஃபை பண்ணி கிளாரிட்டி என்ஹான்ஸ் பண்ணி எம்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட பர்செப்ஷன் என்னவோ அங்க போடுது. அதுதான் சயின்டிபிக் வேலிடேஷன் ஆஃப் ஏன்ஷியன்ட் விஸ்டம். ஏன்ஷியன்ட் விஸ்டம் தான் சயின்ஸ் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். அப்போ இந்த ஜர்னி ஆஃப் சென்சஸ் டு செல்ஃப், இந்த சென்சஸ் எல்லாத்தையும் நம்ம செல்ஃபா எடுத்துக்கணும். இப்ப சென்சரி வே டு ரிலீவ் ஸ்ட்ரெஸ்ன்னா ஒரு நல்ல மியூசிக் கேளுங்க, போயிட்டு வானத்துல ஸ்டார் கேசிங் பண்ணுங்க, ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் ஸ்மெல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பெட்ஸ் கூட விளையாடுங்க, குழந்தைங்க கூட விளையாடுங்க, ஒரு நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க் சாப்பிட்டு நல்ல டேஸ்ட் பண்ணுங்க, ஹெல்த்தியான டீ இந்த மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓசியா நல்ல ஒரு கிளீனா ஹைஜீனிக்கான அட்மாஸ்பியர்ல இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு நாம கொடுத்துக்க கூடிய ஒரு ஒரு கிஃப்ட்ஸ் இல்லைங்களா? அதுதான் வந்து ட்ரூ பர்செப்ஷன் அவேர்னஸ் when senses serve awareness இல்லைங்களா? when the 5 become one the self shines. இந்த 5 புலன்களையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே நாம் நாம கொடுத்துக்கிற இம்பார்ட்டன்டான கிஃப்ட் ஆகுது. சோ இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த சென்சஸ் ஆல்ரெடி இருக்கு நம்ம கிட்ட. இது வந்து நமக்கு வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட். கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, நாக்கு இருக்கா, ஸ்கின் எல்லாம் ஹெல்த்தியா இருக்கா, பேட் பேட் யுவர் செல்ஃப், தேங்க்யூ காட், கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லுங்க. கடவுளே எனக்கு வந்து இவ்வளவு அற்புதமா எனக்கு இவ்வளவு 5 புலன்களையும் கொடுத்தே மிக்க நன்றி அப்பா. அடுத்தது இந்த 5 புலன்களையும் பாதுகாக்க கூடியது யார்? உங்களுடைய புலன்களை பாதுகாக்கிறது நீங்க தான் இல்லைங்களா?
யூஸ் வித் அவேர்னஸ். ஒரு அவேர்னஸோட யூஸ் பண்ணுங்க. ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுங்க. டிவோஷன் கொடுங்க. ஏன்னா உங்களுடைய 5 புலன்களால நம்ம வந்து இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை டிவைன் எக்ஸ்பீரியன்சஸையும் நம்ம வந்து பாத்துக்கலாம். ஆர் வி அலோன் இன் திஸ் ஜர்னி அப்படின்னு கேட்டானா ஒரு பையன். அதுக்கு சொல்லிச்சான், நோ, வி ஆர் நெவர் அலோன், வி ஆர் ஆல்வேஸ் வித் அவர் செல்ஸ் அண்ட் பி வித் திஸ் த்ரூ திஸ். ஏன்னா நாம எப்பவுமே ஒண்டியா இல்ல, நம்ம கூட நாம இருக்கிறோம். நம்ம 5 புலன்கள் இருக்கு, நம்மளுக்குள்ள இருக்கிற அத்தனை சிஸ்டம்ஸும் இருக்கு. இத்தனை பேரும் நம்ம கூட இருக்கும்போது ஏன் நம்ம ஒரு லோன்லியான ஃபீலிங்க நம்ம வந்து பாத்துக்கணும் இல்லைங்களா? என்னைக்குமே லோன்லியா ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு ஒரு சிஸ்டத்தையும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. அது இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது எப்படின்றது நம்ம எவ்ரி மந்த் நம்ம பார்த்துருக்கோம். போங்க, திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க, திருப்பி அந்த சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுடைய சிஸ்டத்துக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். இப்படி 5 புலன்களையும் எப்படி நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கணும்னு வேதாத்திரி மகர்ஷி நமக்கு வந்து அவ்வளவு பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. சிம்பிளா ஒரு ஒண்ணா நம்ம செஞ்சாலே நம்ம 5 புலன்களும் அவ்வளவு ஹெல்த்தி ஆயிடும். சோ அப்போ நம்ம 5 புலன்களையும் சயின்டிபிக்காவும் ஸ்பிரிச்சுவலாவும் ஹெல்த்தியா வச்சுக்கிற அளவுக்கு நமக்கு வேதாத்திரி மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாரும் நம்ம 5 புலன்களை ஆரோக்கியமா வச்சுக்கலாம். இதை இவ்வளவு பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் மிக்க நன்றி. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்டாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோமாக. உலகம் முழுவதும் ஆரோக்கியமும் அமைதியும் நிலவட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். கேள்வி பதில் நிகழ்வுக்கு செல்ல இருக்கின்றோம். அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்கள் கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன் அம்மா. மிக வளமுடன் அம்மா. முதல் அன்பராக மல்லிகா யோகா என்ற அம்மாவை அன்புடன் அழைக்கின்றோம். மல்லிகா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் டாக்டர்மா. வாழ்க வளமுடன். எனக்கு 2 கேள்விங்கம்மா. ஒண்ணு என்னை பத்தி. ஃபர்ஸ்ட் நான் என்னை பத்தி கேக்குறேன். எனக்கு வந்து நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி பேசினேன். பெங்களூர்ல இருக்கும்போது யூரினல் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தைரியமா உடம்பு சரி பண்ணிட்டு போங்க, மன்றத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்கன்னு எனக்கு சொன்னீங்கம்மா. அந்த இன்ஃபெக்ஷன் வந்து எனக்கு என்னை பொறுத்தவரையில எனக்கு தொந்தரவு இல்லை. ஆனா கல்ச்சர் எடுத்து பார்த்தோம்னா இன்னும் கிருமிகள் இருக்கு அப்படின்னு வருது. தொந்தரவுகள் கொஞ்சம் லைட்டா எனக்கு இருக்கு. ஆனா எனக்கு முதல்ல இருந்த மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலை இல்லை. மேலும் மேலும் ஆன்டிபயோட்டிக் இப்போ 5 நாள் 10 ஊசி எழுதி கொடுத்தாங்க, அதையும் போட்டுட்டேன். நிறைய ஆன்டிபயோட்டிக் 6 மாசம் 5 மாசம் அளவுல எடுத்துக்கிட்டேன். இவ்வளவு ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லையா? அது ஒரு எனக்கு கேள்வி. முதல் கேள்வி. 2வது கேள்வி கேட்டுட்டுங்களா? எங்க எங்க வீட்டுக்காரருடைய சித்தப்பா பையன் இடுப்பு பெல்லுல, திருச்சி பெல்லுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எனக்கு உடம்பு சரியில்லாம சிக்கா அங்க இருந்துட்டு இருந்ததுனால நான் எங்க கான்டாக்ட் இல்ல. இடுப்பு வலி இருந்திருக்க மாட்டிருக்குது. இவரு டாக்டர் சொன்னாங்கன்னா ஆப்ரேஷன், முதுகு தண்டுவடத்துல ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாயிடுச்சு. பண்ணிட்டாங்க. அது பண்ணி இன்னும் சுத்தம் கூட நல்லாவாம ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரு. நான் மகராசனம் முதல்லயே பண்ணியிருந்தாருன்னா அந்த பெல்லுல ஒர்க் பண்ணாரு, இவ்வளவு விவரமா இருந்தாரு. ஆனா கொஞ்சம் அசால்ட்டா இதுல எல்லாம் பயிற்சியில எல்லாம் இல்லாம கஷ்டப்படுறாரு. மறுபடியும் இன்னொரு தடவை ஆப்ரேஷன் பண்ணணும்னு ஒரு டாக்டர் சொல்லுவாங்களாட்டிருக்கு. எது கரெக்ட்? இது 2க்கும் எனக்கு பதில் வேணுமா? சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து உங்களுக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்துட்டே இருக்கு. அது வந்து ஏன் சரியாக மாட்டேங்குதுன்னு டாக்டர்ஸும் கண்டுபிடிச்சு பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா இன்ஃபெக்ஷன் கம்ப்ளீட்டா கியூர் ஆகலைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை இல்லைங்களா? சோ அதனாலதான் வந்து இப்ப இன்னைக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பத்தி நம்ம பேசுனதுக்கு காரணமே அதுதான் இல்லைங்களா? இப்ப நிறைய பீப்புளுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். நீங்க தான் ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டீங்கன்னு இல்ல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா? ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம வெளியில எங்க இருந்தோ, பிளான்ட்ஸ்ல இருந்து, அனிமல்ஸ்ல இருந்து, எங்க இருந்தாலுமோ நமக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம பாடியில ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுது. சோ நீங்க தான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள்.
எப்படி வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பிரச்சனைன்றத பத்தி டாக்டர்ஸ் வந்து எவ்வளவு எடுத்து சொல்றாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் சாப்பிடாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. பட் எப்படியோ உங்களுக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து போச்சு. பட் டாக்டர் கடமை எந்த ஏன்னா அது அது வந்து இன்ஃபெக்ஷன், அது உங்களுக்கு ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன். அது எது மூலியமா இருக்கோ அந்த கரெக்டான மருந்து கொடுக்கும்போது அது கம்மியாயிடும். அது இல்லாம நீங்க நிறைய தண்ணி குடிக்கிறது, ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நீங்க உங்களுடைய வெயிட் சேஞ்சஸ், அது எல்லாமே நீங்க வந்து மாத்திக்கணும். அப்புறம் நல்ல இன்னொன்னு சொன்னீங்க. பாக்டீரியாவுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னாரு. யூரின் பால்ஸ் பார்த்துட்டாங்க. உள்ள லைட் வச்சு பெரிய ஒரு டெஸ்ட் மாதிரி மயக்க மருந்து கொடுத்து தியேட்டருக்கு கூட்டிட்டு போய் அதுவும் பார்த்துட்டாங்க. எந்த எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரே கல்ச்சர் பார்த்தா மட்டும்தான் இன்ஃபெக்ஷன் இருக்கு. அது அது ஏன் அப்படி இன்ஃபெக்ஷன் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு, அது அவங்களும் பார்ப்பாங்க. அது கண்டுபிடிச்சி அது எல்லாமே நார்மல் ஆகுற வரைக்கும் அது நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்க ஏதோ மன்றம் நடத்துறீங்களாங்கம்மா? மேல தவ மையம் வச்சிருக்கேன். நான் பேராசிரியர் தான், எம்ஏ முடிச்சிருக்கேன் யோகால. நான் வந்து பயப்படாம தைரியமா தான் ஃபேஸ் பண்றேன். இருந்தாலும் நான் ஆல்ரெடி ஒரு தடவை உங்களை கேட்டேன். அதுக்கு முற்பாடு இத்தனை டெஸ்ட் பண்ணிட்டோம். இன்னும் என்ன எனக்கு இன்னும் இருக்கு, அது த டைம் வில் டெல் அப்படின்னு விட்டுறலாமா இல்ல வைத்தியம் தொடர்ந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்விங்க. பிகாஸ் நீங்க அந்த ஒரு பாவம் ரொம்ப பெயின்ல இருக்கீங்க. அதனாலதான் நான் சொல்ற சென்டென்ஸ் உங்க மைண்டுக்கு வேற மாதிரி, மன்றத்தை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து மீனிங் வந்து அப்படி இல்ல. யாராச்சும் பாத்துக்குவாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஹெல்த்த வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க அப்படின்றது அதனுடைய மீனிங். பாத்தீங்களா நம்ம எப்படி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க பண்ணிக்கிறோம். நாம ஒருத்தர் ஒண்ணு சொன்னா அது நம்ம மைண்டுக்குள்ள ஒரு மாதிரி அது போகும். மன்ற பாட்டுக்கு மன்றம் நடக்கும். அது யாராச்சும் அது மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்க 24 hours ஒன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு இல்ல இல்லைங்களா? போயிட்டு வேண்டிய டெஸ்ட் எல்லாம் பண்ணி டாக்டர்ஸ் அது ஏன் இல்லைன்னா இன்னொரு இடத்துல செகண்ட் ஒப்பீனியன் கூட எடுத்துக்கோங்க. ஏன் அது வந்து போக மாட்டேங்குதுன்றது. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்னி ஏன் அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் போக மாட்டேங்குதுன்ட்டு இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் காமிச்சுக்கோங்க. இது விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து விட்டுறக்கூடாது. சரிங்க சரிங்க சரிங்களாம்மா? இதெல்லாமே மெடிடேஷனு, இது யோகா எல்லாமே ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்புறம் உங்க இன்னொரு ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்க சொன்னீங்க, அவங்களுக்கு வந்து அவங்க பர்சனலா அவங்க வந்து கேட்டுக்கணும். ஏன்னா இது எலும்புக்கு சம்பந்தப்பட்ட, ஸ்பைனுக்கு சம்பந்தப்பட்டது. டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைம்ல நம்ம வந்து மக்கராசனம் செய்யணும் இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அவங்க வந்து எதை அவங்க ஃபாலோ பண்றாங்களோ, ஏன்னா எத்தனையோ பேரு டாக்டர் சொல்லியிருப்பாங்க சர்ஜரியில சரி பண்ணிடலான்ட்டு. பட் அவங்க வேற தெரபிஸ்ல ஹோலிஸ்டிக் அப்ரோச்ல சரி பண்ணியிருக்காங்க. அதனால வந்து நீங்க ரொம்ப ஒன்னும் அது வந்து ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் அவங்க முடிவு எடுக்கணும் அவங்க. சரிங்களா? சரி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக உமா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஆமா, நான் வாரத்துல ஒரு தடவை பஞ்சேந்திரிய தவம் பண்றேம்மா. நான் இருந்தாலுமே எனக்கு ரொம்ப வருஷமா நுகர சக்தியும் நாக்குல அந்த டேஸ்டும் தெரிய மாட்டேங்குதுங்கம்மா. இல்ல இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நம்மளுடைய புலன்களை நல்லா வச்சுக்கிறதுக்கு. பட் உங்களுக்கு வந்து இப்ப இது கொரோனால இருந்து இந்த மாதிரிங்களா, கோவிட் வந்தாப்புல இருந்து இந்த மாதிரிங்களா? ஆமா, அப்ப அதுக்கப்புறம் தான் நல்லா ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு. அது வந்து ஒரு பிசியலாஜிக்கலா உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. கொரோனால வந்து நிறைய பேர் வந்து இந்த கோவிட் நிறைய சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணிருக்கு, ஹார்ட் அஃபெக்ட் பண்ணிருக்கு, ஆர்டரிஸ் அஃபெக்ட் பண்ணிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த நோஸ் அண்ட் ஸ்மெல் இந்த டைம்ல ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சிம்டமே இதுதான் இல்லைங்களா? கொரோனா இருந்துச்சுன்னா நோஸ் அண்ட் ஸ்மெல், அந்த ஸ்மெல் அண்ட் இது கொஞ்சம் கம்மி ஆகும் அப்படின்ற டேஸ்ட் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆச்சு. சோ அது வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகுது.
சோ அப்போ நீங்க அத விடாம இந்த தவத்தை செய்யுங்க. ஒரு வாட்டி இஎன்டி டாக்டர் கிட்டயும் போயிட்டு வேற ஏதாச்சும் உள்ள ப்ராப்ளம் இருக்கான்றதையும் செக் பண்ணி கொடுத்துருங்க. எதுவும் இல்லைனாக்கா பரவாயில்ல, நீங்க இதே ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, சரியாயிடும். ஓகேங்கம்மா. சரிங்க. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கவிதா கோவிந்தராஜன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நல்லா இருக்கீங்களா? நீங்க மியூட் பண்ண எடுக்கணும். திருப்பி மியூட் போட்டுட்டீங்க. உங்க வாய்ஸ் கேட்க இப்ப வந்து நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்க. குர்குரே, வீல் சிப்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்க கூடாதுன்றீங்க. இப்ப பழம் வாங்கி கொடுத்தாலும் அதுலயும் ஹைபிரிட்ன்றாங்களாம்மா, அது கொடுக்கலாமா குழந்தைங்களுக்கு? ஆமா, பாட்டிங்க எல்லாம் வந்து பேத்தி பேர பசங்களை வந்து நைஸ் அடிக்கணும்னா அவங்க கேக்குற குறுகுறை சிப்ஸ் வாங்கி கொடுத்தாதான் அவங்க அன்பா நம்ம கிட்ட வருவாங்கன்றது தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா? இப்ப ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தா வந்துருவாங்களா அவங்க? பாட்டி நீயே சாப்பிட்டுக்க பாட்டின்னு போயிடுவாங்க. சோ அது ஆமா. நமக்கு என்ன போகுது, பசங்க நம்ம கிட்ட இருந்தா போதும்னு சொல்லிட்டு நான் பாக்குற வில்லேஜ்ல கூட இப்ப வந்து சரசரமா தொங்கும் அந்த சிப்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் சிப்ஸ். குழந்தைங்க கடைக்கு போனாலே அதுதான் கேக்குங்க இல்லைங்களா? சோ ஆமா. இப்ப நீங்க கேக்குற கொஸ்டின் நல்லா இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ்லயே அப்படித்தானே மருந்தெல்லாம் போட்டிருக்காங்க. சோ நம்ம அது குடுக்கலாமான்னு கேக்குறீங்க. சூப்பரான கேள்விதான். ரொம்ப சேலஞ்சிங் தான். சிப்ஸ் வாங்கணுமா, ஃப்ரூட்ஸ் மருந்து போட்ட ஃப்ரூட்ஸ் வாங்கணுமா, நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதுக்கு எதுமா மேலு? எது மேலுன்னா எப்படி எது சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்க. எது மேலு? சிப்ஸே வாங்கி கொடுத்துடலாம் போல இருக்குல்லம்மா. ஐயோ, எப்படின்னு உங்க சென்ஸ் ஆர்கன் சொல்லுது. என் சென்ஸ் ஆர்கன் அப்படி சொல்லல. என் சென்ஸ் ஆர்கன் ஒரு ஆப்பிள் கட் பண்ணி கொடுங்க, ஒரு வாழைப்பழம் கொடுங்க, உங்க ஊர்ல என்ன ஃப்ரூட்ஸ் விளையுதோ அதை கொடுங்க. அது கூட அட்லீஸ்ட் நல்ல திங்ஸும் இருக்கு இல்லைங்களா? நமக்கு சிப்ஸ்ல என்ன விட்டமின்ஸ் இருக்கா, மினரல்ஸ் இருக்கா, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கா, புரோட்டீன்ஸ் இருக்கா? ஒண்ணுமே இல்ல. சில ஒண்ணுமே இல்ல. குர்குரேல ஒண்ணுமே இல்ல. இன்ஃபேக்ட் சொல்றாங்க, குர்குரே சாப்பிட்டு எத்தனை பசங்க செத்து போச்சுன்னு கூட சொல்றாங்க இல்லீங்களா? குர்குரே கூட கோலோவோ பெப்சியோ குடிச்ச குழந்தைங்க செத்தே போச்சுங்கிறாங்க. குடுக்கலாமா இல்ல? நம்ம ஊர்ல இப்ப சீத்தாப்பழம் சீசன் இருக்கு, வாழைப்பழம் சீசன் இருக்கு. அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் விட்டமின்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்குங்க. யாராச்சும் வீட்டுல நல்லபடியா வளர்த்தி அந்த ஆர்கானிக் அந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நீங்க வாங்குங்க, வாங்கி கொடுங்க பசங்களுக்கு. பெட்டர் நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கொடுக்கறது பெட்டர். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக பழனிவேல் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பழனிவேல் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வணக்கங்க. வாழ்க வளமுடன். வணக்கங்க. நான் திருச்சியிலிருந்து பேசுறேங்க. முதல்ல எங்க அண்ணி உங்கள்கிட்ட கேட்டாங்க, நீங்க வந்து என்ன கேட்க சொன்னீங்க, அதனால நான் லைன்ல வந்துட்டேன். எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் சுகர் வந்துருச்சுங்க எனக்கு. அதுக்கு முன்னாடி சுகர் கிடையாது. 66 வயசுல எனக்கு சுகர் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ 69 வயசு ஆகுதுங்க. அந்த சுகர் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக வந்துருச்சு. ஒரு 300, அரௌண்ட் 300 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இன்சுலின் போட்டாங்க, ஒரு 6 மந்த் இன்சுலின் போட்டாங்க, அது கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு பிறகு டேப்லெட் மாற்றி கொடுத்துருக்காங்க. டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ ஒரு 3 மந்த்ஸ் பேக் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, பேக் பெயின் ரொம்ப சிவியராக வந்துருச்சு எனக்கு. போய் எம்ஆர்ஐ எடுத்ததுக்கு L4 L5 வந்து டிஸ்க் கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. அதனால இம்மிடியட்டா சர்ஜரி பண்ணுங்க, ஏன்னா இந்த காலெல்லாம் மறுத்து போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நியூரோ சர்ஜன் வந்து சர்ஜரி பண்ணி ஆகணும், பண்ணலைன்னா நம்ம செகண்ட் ஒப்பீனியன் 3 பேர்த்திட்ட வாங்கிட்டேன். நான் 3 பேருமே சேம் ஒன்றாவே சொன்னாங்க. அதனால் என்னால் வந்து தவிர்க்க முடியாமல் போய் நீரோ ஒன்று ஹாஸ்பிட்டல்னு திருச்சியில் இருக்குது, நல்ல ஹாஸ்பிட்டலில் தான். அதில் போய் நான் சர்ஜரி பண்ணிட்டேன். பண்ணிட்டு வந்து 1 மாதம் ஆச்சுங்க. 1 மாதம் 2 மாதம் கழிச்சும் இன்னும் எனக்கு வந்து அந்த பெயின் குறையலை. 2 மாதம் முடிஞ்சிடுச்சு. 9ஆம் தேதியோட 2 மாதம் முடிஞ்சிடுச்சு. இப்போ 2 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். 62 நாள் ஆயிடுச்சு. ஆனதுக்கு பிறகு அந்த பழைய பெயின் என்ன பெயின் இருந்ததோ கன்சிக்யூட்டிவா அது இருக்கு. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து அப்பப்போ வரும்.
இப்போ வந்து அந்த பெயின் வந்து அதாவது எந்திரிச்சு நின்னா மட்டும்தான் வலி, உட்கார்ந்து இருந்தா ஒரு தொந்தரவும் கிடையாது, படுத்திருந்தா ஒன்றும் தொந்தரவு இல்லை. இந்த சர்ஜரி பண்ணுனா இந்த பெயின் வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்கும், இல்ல இருந்து சரியாயிடுமா, இல்ல ஒரு டாக்டர் என்ன சொல்றாரு, மறுபடியும் உனக்கு வந்து கேப் கம்மியா இருக்கு, அதனால மறுபடியும் ரீசர்ஜரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அது வந்து பிளேட் வைக்கணும், மேஜரா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அடுத்தவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இதே சேம் சர்ஜரி பண்ணியிருக்கேன், அவங்களுக்கெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, பட் எனக்கு வந்து கிளியர் ஆகலை. அதான் உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான கேஸ் தான் இருக்கு. பட் ஒண்ணு என்னன்னா ரியலி லக்கி, நீங்க 66 வயசு வரைக்கும் டச் விட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகல. அதுக்கப்புறம் தான் டயபெட்டிஸே 66 வயசு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களுக்கே டயபெட்டிஸ், இல்ல கொஞ்சம் அடல்ட் பீப்புளுக்கே டயபெட்டிஸ் வந்து போச்சு. உங்களுக்கு 66ல வந்துச்சு. ஓரளவு கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க. 300 இருந்தாலும் நீங்க மெடிசன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறீங்களா, இன்சுலின் எடுத்துக்கிறீங்களா? இன்ஜெக்ஷன் இல்ல, டேப்லெட் தான். மெடிசன் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஓகே. பட் இந்த பேக் பெயின் வந்து ஒரு ஒரு சேலஞ்சிங்கான பேக் பெயின் அது. நீங்க வந்து ஐயோ இது பண்ணியிருந்தா ப்ரிவென்ட் ஆயிருக்குமா அப்படின்ற திங்க் பண்றதோட இப்ப நம்ம என்ன செய்யணும்ன்றதா இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? சர்ஜிக்கலா நம்ம அவங்க டாக்டர் வந்து இப்படி சொல்றாங்க, 2-3 ஒப்பீனியன்ஸ் எடுத்தீங்க, எல்லாரும் கண்டினியூஸா பெட்டர் டு கோ இன் ஃபார் சர்ஜரின்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்ய முடியும் இல்லைங்களா? நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும்னா நீங்க தான் ரிஸ்க் எடுக்கணும். பரவாயில்ல, நான் இந்த எக்ஸசைஸ் பண்றேன், அந்த எக்ஸசைஸ் இப்ப நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் ஆயுர்வேதிக் சென்டர்ஸ்ல எல்லாம் போனா நாங்க சரி பண்ணி தரோம்னு சொல்றாங்க இல்லைங்களா? சோ அப்போ நீங்க அந்த மாதிரி எடுக்கிறீங்களா இல்ல இத பண்றீங்களா? அந்த மாதிரி உங்களுடைய பெயினை பொறுத்து இருக்கு, உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து இருக்கு. நீங்க வந்து நேச்சுரோபதி ஆயுர்வேதி ட்ரை பண்ணிட்டு அப்புறம் திருப்பி போறீங்களா, இல்ல ரொம்ப பெயினா இருக்கு இல்ல முடியலங்கும் போது டாக்டர், அதுவும் இல்லாம 2-3 டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. சோ அதனால உங்களுடைய ஆக்சுவல் இஷ்யூ என்னன்னு நீங்க மெடிக்கலா நீங்க அப்ரோச் பண்றதுதான் பெட்டர் இல்லைங்களா? ஓகே, புரியுதுங்க புரியுதுங்க புரியுதுங்க. ஓகேங்க ஐயா, வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வெண்ணிவேல் ஆலப்பன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வெண்ணிவேல் ஆலப்பன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மேடம் கேக்குதா மேடம்? வாழ்க வளமுடன். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, வாழ்க வளம். வாழ்க வளம் மேடம். மேடம் இப்போ உங்க ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் ஒரு ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து நீங்க தனி ஆள் கிடையாது, உங்களோட 5 புலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருந்தது. நம்ம தனியா ஆள் கிடையாது. உண்மையிலே எனக்கு வந்து இப்போ 60 வயசு ஆகுது, இல்ல 62 வயசு ஆகுது. 60 வயசு வரைக்கும் எனக்கு வந்து சர்வீஸ்ல இருக்கும் போதெல்லாம் எந்த பெரிய பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. இந்த 2 வருஷமா எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கு. சர்வீஸ்ல இருக்கும்போது பிபி இல்ல, இப்போ 2 வருஷம் பிபி இருக்கு, அதுக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ வந்து பிபி வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து என்ன பிபி எதனால வருது எனக்கு அந்த ஒரு ஐடியாவே இல்லை. சரி டாக்டர் சொல்றாங்க, சரி சாப்பிடுவோம் மருந்து அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜாப்ல இருந்தீங்க நீங்க? என்ன மேடம்? என்ன ஜாப்ல இருந்தீங்க, என்ன வேலை பண்ணிட்டு இருந்தீங்க? தூர்தர்ஷன்ல கேமராமேனா இருக்கு மேடம், தூர்தர்ஷன். ஓகே ஓகே. சோ அப்போ வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ஆக்டிவா இருந்துச்சு. காலைல எந்திரிச்சீங்க, டிஃபன் பாக்ஸ் எடுத்தீங்க, ஆபீஸுக்கு போனீங்க, வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க இல்லைங்களா? வீட்டுல இருந்து தான் சாப்பாடு எடுத்துட்டு போவீங்க. எங்களுக்கு எவ்ரி 4 இயர்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஜாப் எங்களுக்கு. எப்படி ஒரு ஒர்க் இருப்பாங்க, நாங்க ஒரு ஒர்க் இருப்போம். அப்பெல்லாம் வந்து ரொம்ப தெரியல, ரொம்ப ஆக்டிவா போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அப்பெல்லாம் எனக்கு வரல. அதான். சோ இவ்வளவு வருஷமா நீங்க வந்து வெளியில இருக்கவங்களுக்கு தான் ஜாப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்க.
உங்களை பத்தி சிந்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இல்ல. ரிட்டையர் ஆனதுமே யூஸ்வலா வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல வந்து 4 ஸ்டேஜஸ். ஃபர்ஸ்ட் 1 இயர் வந்து ஜாலியா இருக்கும், அப்பாட ரொட்டீன்ல இருந்து தப்பிச்சோன்ட்டு. அடுத்த 1 இயர் வந்து அந்த போரிங் ஸ்டேஜ் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும், அன்லெஸ் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஹாபீஸ்ல நம்மள போட்டுக்கலனா. இப்ப வந்து பார்ட் டைம் ஜாபும் நம்ம போய்க்கலாம். இல்ல நீங்க ஃபைனான்சியலி எல்லாம் ஓகே ஸ்டேபிளா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளுக்கு இப்பதான் டைம் நம்மளுக்கு செய்யறதுக்கு. பிபி வந்து வந்துடுச்சு ஓகே, ஆனா அதுக்கு வேண்டிய மாத்திரை மருந்தும் எடுத்துக்கிட்டு இப்படி பாருங்க, உங்களுக்கு மெடிடேஷன் செய்யறதுக்கு டைம் நிறைய இருக்கு. டெய்லி 2 to 3 டைம்ஸ் செய்யலாம். காலையில ஒரு மெடிடேஷன், ஈவினிங் ஒரு மெடிடேஷன். நம்ம சென்டர்ஸ்ல இருந்தே லைவா ஆன்லைன்ல வருது இல்லைங்களா? அப்போ நீங்க அவங்க கூட சேர்ந்து நீங்க மெடிடேஷன் செய்யலாம். அப்புறம் வெளியில வாக்கிங் போகலாம். டெய்லி ஒரு 1/2 hour வாக்கிங் போங்க. எதர் அர்லி மார்னிங் போங்க இல்ல ஈவினிங் போங்க. சன்லைட் எக்ஸ்போஷர் நமக்கு ரொம்ப தேவை. அப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு டைமே இருக்குல்ல இல்லைங்களா? அப்புறம் உங்க வீட்டுக்கிட்ட ஏதாச்சும் சென்டர்ஸ் இருந்துச்சுன்னா போய் சர்வீஸ் பண்ணுங்க. சென்டர்ல சர்வீஸ் பண்ணுங்க. நிறைய பீப்புள் நீங்க மீட் பண்ணுவீங்க. ஏன்னா நமக்கு அந்த லோன்லினஸ், ஐயோ நம்ம வேலை செய்யலையே, வைஃப் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டா கூட, ஆஹா நான் வேலை செஞ்சிருந்தாக்கா இந்நேரம் இப்படி நீ சொல்லியிருப்பியா, பசங்க ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாலும் நமக்கு வந்து ஐயோ நம்ம வேலை செய்யாததுனால தானே இப்படி எல்லாம் செய்யறாங்க, நமக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நம்ம 60 வருஷம் வேலை செஞ்சிருக்கோம். இந்த காலத்து பசங்க பாருங்க 30 நாட்லயே ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அவங்க, அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு. சோ அதெல்லாம் பார்க்கும்போது நீங்க கான்பிடென்டா தான் இருக்கணும். நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க இவ்வளவு வருஷமா, அதனால வந்து நீங்க ஒன்னும் ரிக்ரெட் பண்ணவே தேவையில்லை. இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒண்ணு லோன்லினஸ் ஃபீலிங் இருக்கு உங்களுக்கு, இந்த 5 புலன்கள் உங்க கூட இருக்குன்னு சொன்னதே உங்களுக்கு எவ்வளவு ஒரு நல்ல ஃபீலிங் இல்லைங்களா? சோ அதே மாதிரி இந்த 12 months நான் வந்து ஒரு மந்த்தும் வந்து நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் நமக்கு எவ்வளவு வேலை செய்யுது, அதுக்கு நாம எப்படி நன்றி சொல்லணும்? இவ்வளவு வருஷமா உங்களுக்கு டைம் இருக்குல்ல அதுக்கு, உங்க ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு நன்றி சொல்றதுக்கு. அதே மாதிரி உங்க ஜிஐடி, உங்களுடைய பிரெயின், எல்லா சிஸ்டமும் இருக்கு, ஸ்கையோக ஆன்லைன்ல இருக்கு. நீங்க எல்லாமே கேளுங்க. கேட்டுட்டு கொஞ்சம் நிறைய பாருங்க, இந்த அடோலசன்ட் சில்ட்ரன் எல்லாம் எவ்வளோ யார்கிட்டயும் கைடன்ஸ் இல்லாம இருக்காங்க. அந்த மாதிரி உங்க கம்யூனிட்டி, உங்க சென்டர்ஸ் அங்கெல்லாம் போய் நீங்க சர்வீஸ் பண்ணுங்க. பார்ட் டைம் ஜாபும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, உங்களால வேலை செய்ய முடியும் அப்படின்னா நீங்க பார்ட் டைம் ஜாப் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. நிறைய இருக்கு, நம்மளை பத்தி கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. செல்ஃப், சொசைட்டி, நேச்சர், 3 பேரும் ஒன்றி வாழ்வது எப்படின்றது வேதாத்ரி மகர்ஷி சொல்லி கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சொசைட்டிக்கு இப்ப செய்யலாம். இவ்வளவு வருஷமா சொசைட்டி நமக்கு என்ன கொடுத்துச்சோ அதை நாம திருப்பி கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. ஒன்லி ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேங்க ஐயா? அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம், என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவருக்கும் பிளட் ப்ரெஷர் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் டயட்ல நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன். அப்புறம் வந்து முத்ரா எனக்கு தெரியும், அதை வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணுவேன், மருந்து மாத்திரம் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. இது எப்படி மேடம் அது சாத்தியப்படும்? அது அதெல்லாம் செய்யுங்க. நீங்க மெடிடேஷன் செய்யுங்க, ஃபுட்ல கண்ட்ரோல் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க, முத்ராஸ் பண்ணுங்க, எல்லாமே பண்ணிக்கோங்க. நீங்க டாக்டர் கிட்ட நெக்ஸ்ட் செக்அப்க்கு போகும்போது டாக்டர் சொல்லுவாங்க, பரவாயில்ல இதெல்லாம் கம்மியாயிருக்கே, நான் மெடிசன் டோஸ் கம்மி பண்றேன் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இல்லைங்களா? ஆமாம், அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்காது, குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுதான் நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன். உங்களுக்கு ஏன் பிபி இருக்குன்றத டாக்டர் கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நாம இந்த வேற தெரப்பிஸ் எல்லாமும் பண்ணலாம், மெடிசன்ஸும் ரெகுலரா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி டாக்டர் கிட்ட செக்அப் போகும்போது அவங்க சொல்லுவாங்க எப்படி உங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு. ஏன்னா பிபி இஸ் எ சைலண்ட் கில்லர். அது மெடிசன் எடுத்துக்காமையும் நம்ம இருக்க கூடாது. பிபி ஜாஸ்தி இருக்குன்னா அந்த மெடிசன்ஸ் எடுக்க வேண்டியதை எடுத்துக்கிட்டு இந்த அர்லி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம். ஓகேங்க ஐயா? டாக்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க டாக்டர். எப்படின்னா எங்க மன்றத்துல கூட மோர் தென் 50% ரிட்டையர்ட் பீப்புள் தான் மேடம் வர்றாங்க. அதே மாதிரி டாக்டர் இந்த ஜூம்ல வந்து நம்ம எல்லாரும் இந்த ஒரு 11 o'clock அவங்க என்ன பண்றாங்க, இந்த டைம் ஆக்குபைடா இந்த டைமை யூஸ் பண்ணிடுறாங்க டாக்டர். அதனால எல்லாம் சியர்ஃபுல்லாவும் ரொம்ப காமாவும் இருக்காங்க டாக்டர். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நமது கிருபாநிதி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
லட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். டாக்டர் அம்மா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க்கை வளமுடன் அம்மா, வாழ்க்கை வளமுடன். நல்லா உங்க பேச்சு இருக்கீங்களா? எப்போ சிறப்பா இருங்க. உங்க பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொன்னீங்க எப்பவுமே பெண்களுக்காக பேசுற ஸ்பெஷல் அம்மான்னு. நீங்களே ஒரு ஸ்பெஷல் தான். நன்றி, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நிறைய ஜென்ஸ் உங்கள்ட்ட கேள்வியும் கேட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஆமா, இப்ப நீங்க நம்மளுடைய 5 ஆர்கான்ஸ பத்தி சொன்னீங்க. இப்ப ஐயா கூட சொன்னாங்க அந்த 5 நமக்கு இருக்குது எவ்வளவு பலமா இருக்கு. உண்மையிலேயே ஒண்ணு லேசா கண்ணு எதுனாலும் நம்ம எவ்வளவு ஃபீல் பண்ணிடுறோம். அந்த கண் ஆபரேஷன் பண்ணிட்டு எனக்கு 3 மாசம் அதே நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, இப்ப ஒண்ணு இந்த தோலை பத்தி இப்ப நீங்க சொன்னது எல்லாமே நாங்க கடைபிடிக்கிறதா, அதுல ஐயந்தெளியறதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா தோலை பத்தி சொல்லலமா, இந்த நகமும் முடியும் தான் நம்ம டெத் வரைக்கும் வளருது. நம்ம எப்ப போறோமோ அன்னைக்கு வரைக்கும் வளருது இந்த நகமும் முடியும். அது அதோடைய காரணம் தெரியல. ஆனா இப்ப நான் ஒரு தோல் டாக்டர்கிட்ட போயில அவங்க சொன்னாங்க, நீங்க தினம் தலை குளிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. தினம் குளிக்க மாட்டேன், வீக்லி 2 days தான் சொன்னேன். அதுவும் உங்க உடம்புல இருக்க ஒரு உறுப்பு தானே, ஏன் அதை மதிக்க மாட்டேங்கிறீங்க? அதையும் நீங்க தினம் குளிக்கணும். அது நான் சொன்னேன் ஜென்ஸுகளுக்குன்னா தலை ஒத்து வரும், லேடிஸ்க்கு ரொம்ப சிரமம்னு. அது அப்படியெல்லாம் கிடையாது. அதுவும் ஒரு ஆர்கான், நீங்க பழகுறதுல வச்சுதான் இருக்கு. ஏன்னா தலை குளிக்கணும் அப்படிங்கிறாங்க. அது ஒண்ணு. இந்த 2 உறுப்புகள் மட்டும் ஏன் வளருது? இதுக்கு காரணம் என்ன? சில பேர் சொல்றாங்க இறந்து கொண்ட மண்ணுல வச்சா கூட வளருங்கிறாங்க நகம் மட்டும். அதெல்லாம் உண்மையாமா? நன்றி, வாழ்க வளமுடன். அந்த ஹேர்ஸும் நெயில்ஸும் சொல்லும் போதே சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து லைவ் ஆர்கன்ல லைவ் செல்ஸ்ல இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. பட் இங்க மேல வளர இதெல்லாம் டெட் கெராட்டின் ஆயிடுது. இதெல்லாம் டெட் கெராட்டின். இங்க வந்து லைவா இருக்கு, இங்க வளர இது வந்து டெட் கெராட்டின். அப்போ இந்த இடத்துல பிளட் சப்ளை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வளருது. நம்ம நினைச்சுக்கிறோம் அது வேஸ்ட் ஆர்கன்னு, அதை கேர் எடுத்துக்க மாட்டேங்கிறோம். சோ அதனாலதான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணேன், நம்ம ஹேர்ஸ்க்கும் கேர் எடுத்துக்கணும். நல்ல டெய்லி 2 days 2 times ஆயில் மசாஜ் பண்ணணும். அதுல எல்லாம் நல்ல ரிலாக்ஸேஷன், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தான் இல்லைங்களா. நல்ல அது மசாஜ் பண்ணணும், முடியெல்லாம் நல்லா கேர்ஃபுல்லா இருக்கணும். நெயில்ஸ் வந்து எவ்ரி வீக் கட் பண்ணணும், இல்லைன்னா அதுக்குள்ள டர்ட் எல்லாம் வந்துரும். அப்புறம் நிறைய நெயில் பாலிஷ் போட்டு இப்ப நெயில் ஆர்ட்னே வந்து நிறைய காசு இருக்கிறவங்க கொண்டுட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து நெயில் ஆர்ட் எல்லாம் பண்ணி அழகாவும் வச்சுக்கிறாங்க. அது வேற விஷயம். பட் அட்லீஸ்ட் அந்த நெய்ல வந்து கட் பண்ணி அதை வந்து அந்த ஹெல்த்தியா வச்சுக்கணும். நம்ம நல்ல புரோட்டீன் ரிச் ஃபுட்டு, ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடும் போது ஹேர் நெயில் ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்கும். இல்லைன்னா ஹேர் ஃபாலும் வந்துடும், இந்த நெயில்ஸும் வந்து அந்த பிரிட்டில்னஸ் அதெல்லாம் வந்துடும். சோ அதனால இது ரெண்டும் டெட் ஆர்கன்ஸ் சொல்லிட்டு நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணணும் வந்து அப்படின்றதுனாலதான் நம்ம அதையும் நம்ம சொல்லணும். ஓகேங்கம்மா, வாழ்க வளம். ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். அப்ப இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனை பத்தி நீங்க நிறைய பேசுனீங்கல்லம்மா. நீங்க ஒரு அலோபதி டாக்டர். எங்க பாட்டி, நான் சின்ன பிள்ளையா இருக்கையில ஒரு 7வது 8வது படிக்கிற வரைக்கும் கூட எங்க பாட்டிட்டு வந்து இந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. எங்க பாட்டி காலையில வெறும் வயிற்றுல வர சொல்லுவாங்க. மண் சட்டியில இந்த சோத்து கத்தாளுடைய வலு இருக்குல்லம்மா, நடுவுல இருக்க சதை, அது ஆலவேராவுடைய, அதை எடுத்து 8 அலசிட்டு சின்னம்மா வெட்டி அவங்கள்ட்ட அவ்வளவு கொடுத்து அதோட தண்ணி கொடுப்பாங்க. இத 3 நாள், வாரம் 3 நாள் செய்வாங்க, 1 மாசம். அப்புறம் நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது நான் இப்ப நினைச்சு பாக்குறேன், அதெல்லாம் என்ன வைத்தியன்னு தெரியல. இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கே அப்படின்னு நினைக்கிறேன். இத எங்க பாட்டிட்டு அவ்வளவு பேர் வருவாங்க, அது எல்லாருமே செஞ்சுக்கலாம், ஆனா செய்ய மாட்டாங்க. எங்க பாட்டி அழகா பக்குவமா செஞ்சு கொடுப்பாங்க. கொஞ்சம் தான் அது ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இந்த அம்மா சொன்னோன்னே இது ஆனா ஆலோவேரா வந்து கெடுதல் கிடையாது. நாங்க இங்க அடிக்கடி செய்வோம். எனக்கு தோணுச்சு, எங்க பாட்டி ஞாபகம் வந்துச்சு பேசல, சரி ரூம்ல பகிரலாம்னு தோணுச்சு. தப்பா ரைட்டான்னு தெரியல, யாரும் சாப்பிட்றாம, ஆனா இத சாப்பிட்டு நான் பாத்திருக்கேன். நன்றிம்மா, வாழ்க வளம். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பரா அம்மா, நீங்க சொன்னது நானும் கேள்விப்பட்டிருக்கேம்மா. ஆனா வாஷ் பண்றப்ப நிறைய தடவை வாஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையாம்மா அந்த அலோவேராவை? வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கீதா சுரேஷ் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அம்மா, உங்களோட கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். எப்பவும் உங்க கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ரொம்ப. இவ்வளவு ஸ்லைடு எல்லாம் இது பண்ணி எங்களுக்கு இப்போவும் நாங்க இன்னும் படிச்சுனே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ வி ஆர் லர்னிங் டெய்லி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் என்னதுக்கு நான் ஷேர் பண்றேன்னா, நான் பெங்களூர்னு பேசினேன். நான் இங்கிலீஷ்ல பண்ணிருந்து தமிழ் அப்படியே இப்படி கேட்டு கேட்டு இப்போ பேசுறேன்.
எங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவரு எம்எஸ்சி ஹியூமன் பிசியாலஜி பண்ணிருக்காங்க மேம். அவரு ஆலோபதி இது பத்தி எல்லாம் இது ரொம்ப தெரியும் அவருக்கு, எல்லாம் மெடிசன் அதெல்லாம் ரொம்ப தெரியும். அவருக்கு வந்துட்டு ரீசெண்டா ஒரு நெக் பெயின் வந்துச்சு, அப்பர் நெக் பெயின் வந்து வண்டி ஓட்டக்கூடாது. அப்புறமா ரொம்ப கம்ப்யூட்டர் பண்ணி பண்ணி அது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது என்னன்னா டாக்டர் ஆர்த்தோ டாக்டர் காமிச்சா அது ஷூட்டிங் பெயின், இட் இஸ் கமிங் டு த லெஃப்ட் ஹேண்ட் ஆல்சோ. அப்படி அவரு சொன்னாங்க இதே மாதிரி அது ரேடியேஷன் ஃபிங்கர் டிப் லாஸ்ட் ஃபிங்கருக்கு வந்த நம்னஸ் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. எம்ஆர்ஐ எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறமா இதே மாதிரி பெயின் கில்லர், எங்க வீட்டுக்கார் பெயின் கில்லர் கேட்பாங்க டாக்டருக்கு, ரொம்ப பெயின் இருக்கு குடுங்க குடுங்கன்னுட்டு கேக்குறாங்க. அப்படியே சாப்பிட்டு நின்றாங்க. இதே மாதிரியே ரொம்ப 3 வீக்ஸ் 4 வீக் ஆச்சுமா. அப்புறமா எங்களோட பிரதர் இன்லா அவர் சொன்னாங்க இங்க ஒரு ஆயுர்வேத டாக்டர் இருக்கிறாங்க போய் பாருன்னு சொன்னாங்க. இவர் அதெல்லாம் நம்ப மாட்டாங்க, ஹியூமன் பிசியாலஜி எல்லாம் படிச்சு. ஆனாவும் போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா அவர் சொன்னாங்க ரொம்ப கெமிக்கல்ஸ் இருக்கு உங்க பாடியில, ஃபர்ஸ்ட் அது கிளென்சிங் பண்ணணும்னுட்டு 2 days ஃபுல்லு கிளென்சிங் பண்ணாங்க. என்னவோ நெய், அப்புறமா அதே 2 days வாட்டர் குடிச்சு இது பண்ணணும். அப்புறமா என்னன்னு கோல்டு சில்வர் அது என்னென்ன பவுடர் மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க மேம். அப்புறமா அது ஆயுர்வேதாதே என்னென்ன இது எல்லாம் கொடுத்து மிக்ஸ் பண்றது சாப்பிடுறது பண்ணி மிராக்கள் என்னன்னா அந்த பெயினே இல்லை இப்போ. இப்ப பெயின் இல்ல, எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க. இப்போ கம்ப்யூட்டர் பண்ணுவாங்க, வண்டி ஓட்ட கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, வண்டியும் ஓட்டுவாங்க. அது எங்களோட ஃபேமிலி ஆர்த்தோ டாக்டர் இருப்பாங்க இல்லையா, அவருக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸ். இவரு ஆபீஸ்ல சிஓஓ ஜாப் பண்றாங்க. அவர் டாக்டர் வந்துட்டு நானும் ஓபன் பண்றேன் நீ வரணும் வரணும் சுரேஷ்னுட்டு கேட்டு நிற்பாங்க. இப்போ பார்த்தா அது பெயினே போச்சு. ஆனாவும் நீங்க வரணும் எங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு ஜாப் பண்றதுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவருக்கே ஆச்சரியம் இருக்கு அந்த ஆர்த்தோ டாக்டருக்கே. சோ ஆயுர்வேதா இதுக்கு எல்லாம் ரொம்ப பவர் இருக்கு. செகண்ட் ஒப்பீனியன் பண்ணிட்டு நம்பி அதெல்லாம் கரெக்டா பண்ணா மிராக்கிள் ஆவோ. ஆனா அவருக்கு அந்த சார் கேட்டாங்க இல்ல அவர் கண்டிஷன் என்ன இருக்கோ தெரியாது, எங்களோட ஹஸ்பண்டுக்கு இப்போ என்ன மெடிசன் இல்ல ரொம்ப நல்லா இருக்காங்க மேம். வாழ்க வளமுடன் மேம். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் மேம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஸ்ரீதரன் கோவிந்தசாமியை அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்ரீதரன் கோவிந்தசாமி. அவரு இல்ல, சபரிஷயா கூப்பிட்டுருங்க. அவரு இல்ல போயிட்டாரு. திருப்பி வந்திருக்காருங்கம்மா. வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க வளமுடன். வணக்கம்மா. வாழ்க வளமுடன். உங்களுடைய மருத்துவ குறிப்புகளை ரொம்ப நல்லா எல்லாருக்குமே நிறைய பயன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி. என்னுடைய லெக்கு ஃபுட்டுக்கிட்ட வெளிப்பக்கம் ஒரு முழிப்பகுதி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து காப்பு மாதிரி கத்துட்டு இருக்குது. காப்பு அது வந்து ஒரு 10, 15, 20 வருஷமாவே இருக்குது. அப்பப்ப வரும், அப்புறமே மேல் தோல் கொஞ்சம் எடுத்தா சரி இருக்கிறத கொஞ்சம் லேசா பெருசா ஆகிற மாதிரி இருக்குது. அப்புறம் அதே சுண்டு விரல்கிட்டையும் சைட்ல அதே காலில் அதே மாதிரி காப்பு காய்ச்சிட்டு இருக்குது. இதுக்கு என்ன செய்யறது தெரியல. அப்புறம் வந்து அந்த ரைட் சைட்ல பக்ஸ் தொடக்கிட்ட ஒரு சின்னதா ஒரு தட்டப்பேர் சைஸ்ல ஒரு கொப்பளம் மாதிரி இருந்துச்சு ஒரு 40 வருஷமா. இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசு, இப்ப ஒரு இழந்த பழம் சைஸ்ல இருக்குது. வலி எல்லாம் இல்லை, தொட்டா கூட வலி கிடையாது. அதுதான் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலைங்க. கொஞ்சம் ஒரு யோசனை பண்ண சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க ஸ்கின் டாக்டர் கிட்ட காமிச்சிங்களாங்க ஐயா? இல்லைங்க, போலிங்க. காமிங்க. ஏன்னா இந்த கால்ல சொல்றது கான் கேப் போட்டு பாக்கலாம், ஒரு வாரத்துல அது கீழே விழுகும் அதெல்லாம். பட் இன்னொரு இடத்துல சின்னதா இருந்தது பெருசா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்கல்ல, இது வந்து பெட்டர் இம்மீடியட்டா காட்டுறது பெட்டர். சும்மா ஒரு வாட்டி அவங்க ஸ்கின் டாக்டர் பார்த்துட்டாலே அவங்களுக்கு புரிஞ்சிடும். அவங்க வந்து கால்ல இருக்கிறதுக்கு வந்து கான் கேப் போடலாம், இல்ல வந்து காட்ரைஸ் பண்ணலாம். காட்ரைஸ் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா காட்ரைஸ் பண்ணி எடுத்துருவாங்க. பட் இது இந்த இழந்த பழம் சைஸ் வந்திருக்கிறதுக்கு வந்து பயாப்சி எடுத்து செக் பண்ணுவாங்க. நீங்க ஸ்கின் டாக்டர் கிட்ட ஒரு வாட்டி காட்டுங்க, ஜஸ்ட் ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஒன்னும் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, பட் காட்டுறது இம்பார்ட்டன்ட். பெயின் கிடையாது. சரி மேடம், பெட்டர்.
ஒரு வாட்டி பார்த்தாங்கன்னா இம்மிடியட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது என்ன மாதிரி டேஞ்சரா இல்ல இம்மிடியட் இந்த மாதிரி சின்ன ட்ரீட்மெண்ட்ல சரியாயிடுமான்றது அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கும் மனசுக்கு ஆமா திருப்தியா ஆமா இருக்கும். அதை சரிம்மா ஏன் சரி வச்சுட்டு ஒரு பயத்துல அதை வச்சிட்டு இருக்கணும் இல்லைங்களா? ஒரு வாட்டி ஆமா காமிச்சிட்டா பெட்டர் இருக்கு ஐயா. சரிம்மா சரிம்மா ஓகேங்க. ரொம்ப ரொம்ப வாழ்க நன்றி வளமுடன். வாழ்க வளமுடன் நன்றி. அடுத்த அன்பராக சபரீஷ் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். ஆமா நன்றிம்மா. ஆமா வணக்கம் அம்மா. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா, ரொம்ப நன்றி. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நீங்க டெய்ல் எண்ட் ஆஃப் த மீட்டிங் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் என்ன ஒரு கேள்வினாமா, இப்போ வந்து இந்த செர்விக்கல் ஃபேட் இருக்குல்லம்மா, எப்படியும் நம்ம இன்னும் நான் உட்காந்துட்டே இருந்தாலும் ஒர்க்ல அப்புறம் ஏதோ சாப்பிட்டாலும் அந்த செர்விக்கல் ஃபேட் ரொம்ப இதாயிடுது. ரொம்ப எல்லாருக்குமே கஷ்டப்படுறோம் அது எப்படி வெயிட்டை குறைக்கிறதுன்னு. ஏன்னா இப்போ நான் என்ன இதுல படிச்சிருக்கேன்னா, இப்போ எவ்ரி 1 கிலோகிராம் நம்ம வெயிட்டோட பிஎம்ஐ விட அதிகமா போனா ஹார்ட் ஹேஸ் டு பம்ப் த எக்ஸ்ட்ரா மைல் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுதான்மா இப்போ. ஆனா ரொம்ப ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தா நமக்கு ஒர்க் ஃபோக்கஸ் பண்ண முடியலமா. ரெகுலர் ஒர்க்குக்கு கஷ்டமா இருக்கு, நமக்கு ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றோம். அங்க அங்க ஆக்டிவா இருக்க சொல்றாங்க, ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்டேட்ஸ் இல்ல அங்க ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. அதான் நீங்க என்ன ஒரு சின்ன ஏதாச்சும் ஸ்மால் டிப்ஸ் நீங்க எப்படிமா ஃபுட்லயும் சரி இல்ல டயட்லயும் சரி இல்ல எக்ஸசைஸ்லயும் டு யூ திங்க் தட் கேன் ஃபோக்கஸ் டு ரெடியூஸ் த செர்விக்கல் ஃபேட்? அதான் கேட்டேன். நன்றிமா. எஸ் ஐயா. பொதுவாவே நம்ம வந்து நம்மள பாடி ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு அலாங் வித் ஒர்க் நம்ம பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும் இல்லைங்களா? இப்போ நம்ம வீக்கெண்ட்ல நம்ம ஒர்க் கம்மியா இருக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். டெய்லியுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு ½ நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். என்னவா இருந்தாலும் வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸா இல்ல வாக்கிங்கா. வாக்கிங்ல வந்து அவ்வளவு ஒன்றும் டயர்ட் ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு ½ வாக்கிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்கை யோகா எல்லாம் செய்யும் போதெல்லாம் ரொம்ப ஒண்ணுமே டயர்டே ஆகாது. அதுல எல்லாம் வந்து நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகுது இல்லைங்களா? நம்ம ஸ்கை யோகா பண்ணும்போது பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஸ்டிமுலேட் ஆகுது. உங்களுக்கு கம்ப்ளீட்டா டைம் இல்லைன்னா ஒரு நாள் கை எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஒரு நாள் மீன்ஸ் காலையில கை எக்ஸசைஸ் பண்ணுங்க, இன் பிட்வீன் ஆபீஸ்ல கண் எக்ஸசைஸ் பண்ணுங்க, அப்புறம் காது எக்ஸசைஸ், நியூரோமஸ்குலர், அந்த மாதிரி ஹோல் டேல எல்லா எக்ஸசைஸும் செஞ்சு முடிச்சிருங்க. அது இல்லாம ½ வாக்கிங் வச்சுக்கோங்க. எதர் மார்னிங் ஆர் ஈவினிங் உங்க ஆபீஸ் டைமை பொறுத்து நீங்க அதை பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபுட்ல வந்து ரியலாவே நம்ம நிறைய கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவு ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னா டெய்லி 2 ஃப்ரூட்ஸ் 2 வெஜிடபிள்ஸ் இல்லைங்களா? அது கூட வந்து கொஞ்சமா ரைஸ் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தண்ணி நிறைய குடிச்சிட்டே இருக்கிறோம். ஃபுட்லயும் நம்ம வந்து ஓகே ஒரு பார்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்னதா ஸ்வீட் ஒரு டெம்டிங்கா சாப்பிட்டா நம்ம தானே எக்ஸசைஸ் பண்ணோம். ஸோ அப்பதான் நம்ம வந்து இந்த 5 புலன்களை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி நமக்கு டெய்லி வேண்டிய புரோட்டீன்ஸ் என்னென்ன வேணுமோ அது புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் என்ன வேணுமோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு வேற எக்ஸ்ட்ரா எல்லாம் டச்சே பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பேசிக்கா நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் ஐயா. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ், எக்ஸலென்ட் அம்மா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி. அடுத்த அன்பராக மைத்திலி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாய்ப்படைத்து வாழ்க்கை டாக்டர் தெரிஞ்சிச்சு என்ன. நல்லா இருக்கேங்கம்மா. சரி, கோலுலி வின்னர் ஆயிடுச்சு. போட்டோ உங்களுக்கு பண்ணல. நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப எனக்கு ஆக்சுவலா மூட்டு வலி இருந்தது, நீ டிரான்ஸ்பர் பண்ண அப்படின்னாங்க. இப்ப எப்படி தெரியல, தினம் அந்த உள்ள ஆட்டோ ஸ்டேஷன் பிரம்ம முகூர்த்தம் நடத்தது அப்படியே உள்ளுக்குள்ள வந்து போற மாதிரி, சைனோல் ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகிற மாதிரி, கார்ட்லைட் ஃபார்ம் இப்படின்னு நினைச்சிட்டு நைட் படுக்கும் போதெல்லாம் பண்ணுவேன். மறுபடியும் இந்த மாதிரிலாம் பண்ணி இப்ப மூட்டுல வலி வந்து எப்படி குறைஞ்சதுன்னு தெரியல. 50% ஹாஸ் கான். வெரி நைஸ். நெக்ஸ்ட் அது ஆட்டோல வந்து கீழே விழுந்த மார்ச்ல ஃபர்ஸ்ட் வீக்ல, அந்த ஃபர்ஸ்ட் வீக் விழுந்தப்போ ஸ்லிங் போட்டாச்சு கையில. அந்த போகும்போது இப்படி கால் அவ என்ன பண்ண ஆட்டோலனா நியூட்ரல் இருக்கு, நான் காலை உள்ள வைக்கும்போது ஸ்டார்ட் பண்ணா வண்டி மூவ் ஆயிடுச்சு. நான் ரோட்லயே விழுந்தேன். விழும்போது மடக்கி விழுந்துக்கு வேணா எந்த வீக்கமும் இல்லை. இப்ப இந்த 6 மாசம் ஆகுது. பாத்தீங்கன்னா இந்த சுண்டு வரலுக்கு அடுத்து வரல கீழ் மேல் பக்கம் இந்த பாதத்துல நடுப்புற வலி கொஞ்சம் வலி இருந்தது. இப்ப அதிகபட்சம் ஆயிடுச்சு. இப்ப டாக்டர் போயிட்டு வந்துட்டேன். போன வாரம் ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஆயில் மாதிரி போட்டுக்குமா 6 நாளைக்கு இல்லைன்னு இப்ப எக்ஸ்ரே எடுத்து தான் வரணும்ன்றாங்க. ஆனா வெளியில எந்த ஸ்வெல்லிங் கிடையாது, எந்த நாளும் தெரியல. எல்லாம் கரெக்டா பண்ணீங்களா? அவங்க சொன்ன பிசியோதெரபி எல்லாம்? பிசியோதெரபி அவங்க சொல்லு இது இப்பதான் போய் காட்டிக்கேன். இந்த கால்து அந்த ஸ்லிங்கு போட்டதுப்போ வந்து இந்த காது எனக்கு வலி தெரியலையே.
ஸ்லிங் வந்து 3 வாரம் போட்டா அவங்க அப்பதான் அதெல்லாம் வலி. சொல்லுவாங்க. இப்ப இவர் வந்து எக்ஸ்ரே எடுத்து வந்தப்பறம் தான் எந்த இதுவும் பார்க்க முடியும் சொல்லிட்டாரு. 6 நாளைக்கு கொடுத்துருக்காரு அந்த ஆயில். அதுக்கப்புறம் நீங்க லேட் பண்ணாதீங்க உள்ள. அது எப்படி அக்ரவேட் ஆச்சுன்னு தெரியல. நானா எக்ஸசைஸ் எல்லாம் செய்யறேன், எதுவும் விடுறது இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த எக்ஸ்ரே ரிப்போர்ட் என்னன்றது கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க என்ன டேமேஜ் எங்க ஆயிருக்குன்றது சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கை எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எந்த கையில ஆயிருக்கோ அந்த கை பண்றேன், அது பண்றேன். அந்த 1 மாசம் கொஞ்சம் விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணி பண்றேமா. 6 மாசம் அந்த 5 மாசம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் நோ பிபி நோ டயபிட்டிக். எக்ஸ்ரே ரிப்போர்ட் என்ன சொல்லுச்சு? எக்ஸ்ரே ரிப்போர்ட் என்னங்க? எக்ஸ்ரே ரிப்போர்ட் என்ன சொல்லுது? எக்ஸ்ரே எடுத்தாங்க. அது வந்து கைது சரியாயிடுச்சு. எனக்கு காது எடுக்கல. இப்ப 6 நாள் டைம் கொடுத்துருக்காரு. நாளைக்கு புதன்கிழமைக்கு போய் எடுக்கணும். அதான் ஒண்ணுமே புரியல. வெளியில ஸ்வெல்லிங் இல்லாம என்ன அப்படி வலிக்குது? உள்ள என்ன ப்ராப்ளம்ன்றத ஒரு எக்ஸ்ரே பண்ணி தான் தெரியும் இல்லைங்களா? ஆமா. ஓகே பண்ணவாப்பா. எக்ஸ்ரே எடுக்கணும் இல்லையா? அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ப வந்து கால் எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், ஸ்டாப் பண்ணும் இல்லையா? அந்த ரைட் லெக் இல்ல எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்ரே எடுத்து ரிப்போர்ட் என்னன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. ஓகேங்க டாக்டர். தேங்க்யூ டாக்டர். சோ நைஸ். தேங்க்யூ அம்மா, வாய்ப்பு கொடுத்துங்க. நன்றி. ரொம்ப நல்லா எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க. ஜெயலட்சுமி அம்மா ஒரு கொஸ்டின் எடுத்துடலாம். லாஸ்ட் கொஸ்டின். சரிங்கம்மா. கடைசி அன்பராக நமது ஜெயலட்சுமி அம்மா அவர்களை இறுதி அன்பராக அழைக்கின்றோம். அம்மா வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. டாக்டர் அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நான் பியூட்டிஷனா இருந்தேன். நான் வந்து சர்வீஸ் பண்றது மெனிக்கேர் பெடிக்கேர் எல்லாருமே நல்ல ரிசல்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆயில் மசாஜும் நல்லா பண்ணுவேன். ஆனா இப்ப வந்து நான் பார்லர் பண்றது இல்லை. ஆனா வந்து எனக்கு பயங்கரமா முடி கொட்டுது. நான் செல்ஃபா பண்றேன், எனக்கு ஒண்ணுமே கேட்கல. விட்டமின் இ ஆயில் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போட்டு மசாஜ் பண்றதோட நம்ம டேப்லெட்டா எடுத்துக்கலாமா? அதை பத்தி கொஞ்சம் கேட்கலான்ட்டுமா. நீங்க புரோட்டீன் நல்லா சாப்பிடுறீங்களா? டெய்லி புரோட்டீன் ரிச் ஃபுட். நீங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நீங்க வெஜ் தான். எனக்கு நான்வெஜ் அவ்வளவு. ஸ்ப்ரவுட்ஸ் அப்புறமேட்டு நம்ம சோயா, பன்னீர் இந்த மாதிரி புரோட்டீன் ஃபுட் டெய்லி கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அது இல்லாம நீங்க விட்டமின் இ எடுத்துக்கலாம். பட் ஆனா நிறைய எடுத்துக்காதீங்க. ஏன்னா எக்ஸஸ் விட்டமினும் ஆயிடக்கூடாது இல்லைங்களா? லோக்கல்லா நீங்க ஆயில் மசாஜ் அதெல்லாம் பண்ணிக்காங்க, அது நோ ப்ராப்ளம். பட் மெயினா வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம செஞ்சாகணும் இல்லைங்களா? ஆமாங்கம்மா, அது கரெக்ட். அதெல்லாம் கம்பைன்ட் தெரப்பி செய்யுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கம்மி. டோன்ட் வரி. ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது. அதுக்குதான் இன்னைக்கு அதை பத்தி டாபிக் தெரிஞ்சதால கேட்கலான்ட்டு. சரிங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏன்னா ஹேர் ஃபாலுக்கு மெயினா அந்த புரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிடணும். ஸ்ட்ரெஸ் என்ன இருக்கோ அதை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நமக்கே தெரியாம சில ஸ்ட்ரெஸ் இஷ்யூஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஆயில் மசாஜ் 2 times பண்ணுங்க. அப்புறமேட்டு விட்டமின் ரிச் ஃபுட். நம்ம இப்ப உங்களுக்கு வந்து விட்டமின் இ லோக்கலும் அப்ளை பண்ணலாம். இல்ல ஆல்டர்னேட் விட்டமின் இ டாக்ஸிசிட்டி வராம அதுக்கு தகுந்த மாதிரி விட்டமின் இ எடுத்துக்கலாம். பி காம்ப்ளெக்ஸ்லயே இருக்கும், அந்த விட்டமினே போதும். லோக்கல் அப்ளிகேஷன் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? தேங்க்ஸ்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. தேங்க்யூ அம்மா. தேங்க்யூமா. ரொம்ப நல்லா நடத்தி கொடுத்தீங்க லக்ஷ்மிமா. வாழ்க வளமுடன் டாக்டர். வாழ்க வளமுடன் டாக்டர். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே